Hi Harish. Hi. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. அப்போ நான் ஏவிசின்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். If my audio and video is clear, I mean you are able to see my screen அப்படின்னா. Thank you Harish. We can just give another 2 minutes for people to join. So I think we can start the live.
ஸோ லாஸ்ட்டு லைவில் வந்து ஸோ first of all so let's begin our walkthrough. So this would be the second part of malware traffic analysis series. So last live la vandu first part la vandu what is malware traffic analysis, what is a Wireshark, why do we use Wireshark, what is a network basically. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். If you remember, I'll just show a glimpse of what we have seen in the previous first part. So what is a network detection system, detection and response system, and then like EDR na enna, அதுக்கப்புறம் what is a private IP, public IP, அதுக்கப்புறம் NATனா என்ன, நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேட்டர்னா என்ன, ஸோ எப்படி வந்து ஒரு டிவைஸ் ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுது, ப்ரைவேட் நெட்வொர்க்லேருந்து எப்படி பப்ளிக் நெட்வொர்க்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஸோ ஒய் டு வி நீட் அ பப்ளிக் ஐபி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஒரு ஹை மெசேஜ் அப்ளிகேஷன் லெவலில் எப்படி டெலிவர் ஆகுது, ஓவர் வியூவாக பார்த்தோம். அப்ளிகேஷன் லெவலில் வந்து வாட்ஸ்அப்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஸோ ஓஎஸ்ஐ லேயர் வந்து எப்படி நெட்வொர்க்கில் வந்து இங்கே அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் we need to cover before touching any traffic analysis, like malware traffic analysis, suspicious traffic analysis, whatever we call. ஸோ பிகாஸ் இதெல்லாம் தான் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கும் ஆக்சுவலாக இந்த malware traffic analysis அப்படின்ற சேலஞ்சில். ஸோ இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்காமல் இங்கே போய் நம்ம கை வச்சோம் அப்படின்னா nothing would make sense. We just see the question, whether you answer the question or not, like that won't make sense, to be honest. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கவர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் டு நோ ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க், வாட் இஸ் அன் இன்டர்நெட், லைக் எப்படி நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் வந்து மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹவு இன்டர்நெட் பேசிக்லி ஒர்க்ஸ், ஹவு நெட்வொர்க் பேசிக்லி ஒர்க்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணுங்கள். So I'll give this video as a recording. So welcome to the second part, as I previously said. So let's jump into the session. Actually I want to apologize because last live la வந்து நம்ம Wireshark வந்து செட்டப் பண்ணோம், இந்த காலம் செட்டப்லாம் பண்ணோம், if you remember. ஸோ இதில் வந்து எப்படி வந்து வேல்யூபிளான காலம்ஸ், எந்தெந்த காலம் நம்மளுக்கு வேணுமோ அந்தந்த காலம் மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலி. ஸோ we have seen that, ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைமு, சோர்ஸ் போட்டு டெஸ்டினேஷன் போட்டு டொமைன் எப்படி வந்து ஹெச்டிடிபிக்கும் டிராஃபிக்கும் ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக்கும் ரெண்டுத்துக்கு கம்பைன் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஃபோ டேபிள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சீரீஸில் வந்து Wiresharக்கையும் பார்ப்போம், TShark அப்படின்ற டெர்மினல் பேஸ்டு Wireshark தான் பேசிக்கலி, பட் டெர்மினல் பேஸில் GUI பேஸில் இருக்கும். ஸோ இதையும் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் லைவில் இட் காட் இன்டரப்டட் டியூ டு சம் இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூஸ். ஸோ அப்பாலஜிஸ் ஃபார் தட். ஸோ இந்த தடவை நான் இப்போ இனிமேல் லவுடாக பேசணுமா, உங்களுக்கு இனிமேல் லவுடாக பேசணுமா, ஆர் இப்போ கேட்குதா கிளியரா? இப்போ கேட்குதுன்னு சொல்லுங்கள் கிளியரா. இப்போது லவுட் அண்ட் கிளியர்னா ஓகே, ஐ வில் கண்டினியூ. ஸோ ஐ திங்க் ஐ எம் நியர் த மைக். வில் சி in the future we can like get a podcast mic to have better quality of mic. So I think I am audible. Yeah, thank you for the feedback. Yeah, so இந்த இடத்துல இந்த காலம்லாம் எப்படி வந்து செட்டப் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தோம். those are all the like basics, how to set up the environment. அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அபவுட் நெட்வொர்க்கிங் பார்த்தோம். ஸோ ஐ வாண்டட் டு கவர் திஸ் TShark வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது Wiresharkலேருந்துன்னு. என்ன பிரச்சனை இங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஐ ஆம் எக்ஸிக்யூட்டிங் ஃப்ரம் டெம்பரரி டைரக்டரி, ஓகேவா. என்ன ஆகுதுன்னா, சம் கைண்ட் ஆஃப் லைக் இது வந்து ARM ஆர்கிடெக்சர். சின்ஸ் ஐ எம் யூஸிங் எ மேக், இது வந்து ARM ஆர்கிடெக்சர்னால உபுண்டு வந்து ARM ஆர்கிடெக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ப்ரிவென்ஷன் தட் தேர் லைக் மேக்கிங். நான் நார்மல் என்வரான்மெண்ட்லேருந்து TShark வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. So I moved to temporary directory to execute the tool. Okay, so I'll deep dive and see what is happening in this ARM architecture. There's some kind of a protection they are like doing.
So I don't know what it is. So but I have like found an alternate way uh, to go further with our challenges. ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி தட்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்து இதே காலம் செட்டப்பை எனக்கு டிஷார்க்கில் நான் கொண்டு வரணுன்றதை எதிர்பார்த்தோம். கரெக்டாக. ஸோ டிஷார்க்கில் வந்து இந்த ஒயர்ஷார்க்கோட காலம்ஸ் இதே காலம் செட்டப் வந்து டிஷார்க்கு வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஓகே. ஸோ ஃபார் தட் ஐ ஹவ் கிரியேட்டட் அ query. ஓகே. ஸோ queryனா கமாண்ட் லைன் பேராமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. பேராமீட்டர்ஸ் என்ன நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு தேவையான நோட்ஸ் வரும்ன்ற தேவையான காலம் வரும்ன்ற மாதிரி சும்மா ஒரு டிஷார்க் query மாதிரி இது பில்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ஒன்லைனர் query. ஸோ இதை பார்த்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ பேசிக்கலி ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங். மீன் இட் இஸ் வெரி சிம்பிள், பட் you can just give it to AI to understand what it is doing by grabbing this. There is nothing serious. Tshark டூலை ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த PCAP ஃபைல் கொடுக்குறேன். ஓகேவா. இந்த PCAP ஃபைல் தான் நம்மளோட ஃபைல். இந்த டெம்பரரி PCAPன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற டெம்பரரி PCAP ஃபோல்டருக்குள்ளே இதுதான் நம்மளோட சேலஞ்ச் ஃபைல். ஓகேவா. ஆல்ரெடி நான் அதை வந்து உங்களுக்கு போன லைவில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து PCAP ஃபைல் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சாரி, இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். PCAP and answers இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் இந்த PCAP உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் 2014 நவம்பர் 16th வந்த PCAP. ஸோ இதை வந்து ஹெட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி எனக்கு காலம் வேணும். இதுவரை காலம் செட்டப். ஓகேவா. ஸோ இதுவரை காலம் செட்டப். இந்த AWKன்றது I am recording this session. So recording will be provided, but what I'd recommend to do is நீங்கள் உங்களுக்கு லைவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா you would get to know lot of stuffs. You can ask me doubts. ஓகேவா. I'll clear it. Okay. So that is basically ரெக்கார்ட் பண்ணுறேன், பட் it will be provided, but be in live, do simultaneously as I do. Okay. So it will make sense. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த கமாண்டை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது வந்து AWKன்ற கமாண்டு. இது வந்து பேசிக்காக வந்து 2 காலமையும் மர்ஜ் பண்ணுது. எந்தெந்த காலம்னா இந்த http.hostையும் இது HTTPSல வர ஹோஸ்ட்டையும் வந்து கேப்சர் பண்ணி ஒரே காலமில் வந்து மர்ஜ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் பேசிக்லி டூயிங். ஐ ஃபெச் திஸ் ஐ சாட் ஹெல்ப் ஃப்ரம் கிளாடு. ஓகேவா. அது இந்த ஒரு கமாண்ட் எனக்கு பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த காலம் செட்டப் கொஞ்சம் நீட்டான ஒரு போஸ்டரில் எனக்கு காலம் செட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா. ஸோ சப்போஸ் நான் இந்த query கொடுக்காமல் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது காலம் செட்டப் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான காலம் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் UTC கொஞ்சம் மெஸ்ஸப்பாக இருக்கும், பட் பி தேர். ஸோ ஐ திங்க் இட் இஸ் விசிபிள் ஃபார் யூ கேன் ஜூம் இன் அண்ட் சி. ஓகே. எனக்கு ஜூம் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ கேனாட் ஜூம் இட். ஐ திங்க் எனக்கு இந்த காலம் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து காலம் தெரியுதுன்னு சொல்லுங்கள். கிளியராக தெரியுது அப்படின்னா கிளியர் தெரியுதுன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இந்த காலம் இந்த நம்பர்ஸ்லாம் தெரியுது, இந்த டைம் ஸ்டாம்ப்லாம் தெரியுது அப்படின்னா ஓகே. தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். I'll zoom in and see. I'll zoom in and show you. இப்போ இது கிளியராக தெரியுதுன்னா ஓகே. ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். ஐ எம் ஆல்சோ சீயிங் இட் ஃப்ரம் மை மொபைல். இது ரொம்ப ஓரளவுக்கு குட்டியாக தெரியும்னு நினைக்கிறேன், பட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நல்லா தெரியும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். 1080p போட்டிங்கன்னா இனிமேல் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி விசிபிள். ஜூம் இன் பண்ணிங்கன்னா கூட இன்னும் நல்லா தெரியும். நான் பேச அப்படி ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ திங்க் இந்த காலம் இஸ் கிளியர். ஸோ இந்த இடத்துல பேசிக்காக வந்து இந்த டைம் ஃப்ரேமு, அப்புறம் IP சோர்ஸ் போர்ட்டு, டெஸ்டினேஷன் போர்ட்டு, ப்ரோட்டோகால் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன டொமைனு HTTPக்கான டொமைனு. அது ஏன் வரல அப்படின்னா இந்த ப்ரோட்டோகாலுக்கு வரல. பட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்குது, தெரியுதா, டொமைன் நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இது செப்பரேட் காலமாகவே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இங்கே சினி ஹாலண்ட் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி Wiresharkல பண்ண செட்டப் Tsharkக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த query யூஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரே queryலே முடிஞ்சிருக்கும் பழைய Tsharkல. ஐ மீன் வேறு இதில் ஆர்கிடெக்சரில். பட் டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் mess up they have done with this ARM architecture and this tool. So I went with the custom query. ஓகேவா. இல்லாட்டி வந்து -y போட்டிங்க அப்படின்னா Tshark இந்த ஃபைல் நேமு
-y அப்படின்னு கொடுத்தீங்கனாலே Wireshark இருக்கிற செட்டப்பை அப்படியே வந்து Tsharkல எடுத்துக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு, அதனால தான் நானே வந்து கஸ்டம் பில்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். ஸோ அதை மட்டும் remember பண்ணுங்கள். we have multiple solution for a single problem, so we should find that way. So that is what will make you go further in any aspect of technology. Okay, so finding a solution for the problem is the whole motive here. It can be anything, so we'll just move on to the session. Okay, so இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா we have several traffic. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு CTFனாலே அதுக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லை ஃப்ளாகை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சேலஞ்ச் பேஸ்டு. CTFன்னு சொல்கிறத விட இது சேலஞ்ச் பேஸ்டு, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சராக வச்சுருப்பாங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொஸ்டின்ஸாக இருக்கா, இங்கே லெஃப்ட் சைடில் வந்து கொஸ்டின்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸாக போட்டு லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 கொஸ்டின்ஸாக இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெவல் பேஸ்டாக பிரிச்சுருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கு, இது கொஞ்சம் இன்டர்மீடியரி, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ன்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக பிரித்ததுனால ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? பேசிக்லி. ஓகே, ஸோ வீல் ஆல்சோ வெரிஃபை த ஆன்சர், பட் டோன்ட் ஓப்பன் த ஆன்சர் PDF yet. It won't provide you any value. ஆன்சர் PDF பார்த்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிங்கன்னா there is no value. You have to try to get all the answers by yourself by doing the actual practical thing. ஓகேவா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த query நான் எழுதியிருக்கேன். இதை தாண்டி இருக்கிற எல்லாமே, சாரி, இந்த ஈன்னு வச்சுருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு காலம் நேமை பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்மளோட ஃபில்டர்ஸ் எல்லாமே இதுக்கு நடுவில் கொடுக்கணும். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் கிவ் த ஃபில்டர் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? வாட் கைண்ட் ஆஃப் ஃபில்டர் ஆர் வி கோயிங் டு டூ, அதுதான் இங்கே மேட்டர். ஸோ இங்கே நான் என்ன ஃபில்டர் எடுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றது பேஸ்ட் பண்ணி நான் இங்கே வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன் டிராஃபிக்கை. Wireshark நான் தொடுவேன், இப்போதைக்கு வேணாம், Wireshark கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவோம். ஓகேவா? இப்போதைக்கு Wireshark எடுக்க வேணாம், Tsharkலேயே நம்ம பண்ணுவோம். ஸோ இட் will add value to you. ஓகேவா? நான் ஏன்னு சொல்கிறேன், டெர்மினல் பேஸ்டாக போகும்போது யூ ஃபேஸ் செவரல் சேலஞ்சஸ் which will help you in rational thinking and like technical aspects. ஓகே, ஸோ இந்த இடத்துல IP address என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த IP address ஆஃப் த, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த PCAP நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அந்த டிராஃபிக்லாம் பார்த்தோம்ல எவ்வளோ நேரம், இதெல்லாமே வந்து ஒரு PCAP, அதாவது PCAPன்றது தான் டிராஃபிக் ஃபைல். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம query எழுதி அதுதான் சொல்கிறேன் கௌரிசங்கர். லைவில் பாருங்கள், இல்லைனாலும் ஃபஸ்ட் ரெக்கார்டிங் ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், நான் அதான் சொல்கிறேன். ஸோ அதான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு PCAP ஃபைலு, இது ஒரு டிராஃபிக் ஃபைலு, அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். அதாவது ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆச்சுனாலோ இல்லை 2 டிவைஸ் கனெக்ட் ஆச்சுனாலோ டிராஃபிக்ன்ற ஒரு விஷயம் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? நெட்வொர்க் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே மால்வேர் டிராஃபிக் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நெட்வொர்க் டிராஃபிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். அந்த நெட்வொர்க் டிராஃபிக்கில் வந்து மால்வேர், அதாவது மலிஷியஸாக கம்யூனிகேஷன் நடந்ததுனால இந்த மால்வேர் டிராஃபிக் அனாலிசிஸ்ன்னு சேலஞ்சஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து Tsharkன்ற டூல் வச்சும் Wiresharkன்ற டூல் வச்சும் அனலைஸ் பண்ணலாம். Wireshark வந்து GUI பேஸ்டு டூலு, Tshark வந்து கமாண்ட் லைன் பேஸ்டு டூல். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் இந்த PCAP எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு. அதாவது Tshark வச்சு நான் வந்து காலம் நேம்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணேன். இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். பேசிக்காக அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த IP address ஆஃப் த விண்டோஸ் VM that gets infected. இந்த இடத்துல விண்டோஸ் VMன்னு சொல்கிறது அவங்க ஹோஸ்ட்டை தான் சொல்கிறாங்க. அதாவது ஹோஸ்ட்டு சோர்ஸு டெஸ்டினேஷன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? சோர்ஸ்னால் நம்மளோட டிவைஸு, டெஸ்டினேஷன்னா இல்லை ஒரு சர்வர் இல்லை ஒரு வெப்சைட்டை தான் டெஸ்டினேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து சோர்ஸ்ன்றது ஒரு விக்டிமோட விண்டோஸ் VM. ஓகே, அவங்களே சொல்லிட்டாங்க விண்டோஸ் VMன்னு. IP address ஆஃப் த விண்டோஸ் VM என்னன்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் கெட் இன்ஃபெக்டட். இந்த இடத்துல ஒரு சில டிவைஸோட டிராஃபிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வெரி லெஸ் டிராஃபிக் ஹஸ் பீன் கிவன். இது வந்து எல்லா சினாரியோவில் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் டிராஃபிக் இருக்குது. ஈவன் தோ தே ஹவ் கிவன் லைக் செவரல் இவ்வளோ பார்க்குறதுக்கு நிறையா இருந்தாலும், காலம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறையா இருந்தாலும் ஆக்சுவலாக இவங்க கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவைஸ்க்கான இது தான் கொடுத்துருக்காங்க.
உங்கள் என்விரான்மெண்ட்டில் 1000 டிவைஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ 1000த்துக்கும் வந்து என்டிஆரை பொறுத்த வரைக்கும், நெட்வொர்க் டிரெக்ஷன் ரெஸ்பான்ஸ் டூலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சில பர்டிகுலர் டிவைஸில் மட்டும் கேப்சர் பண்ணி நம்மளுக்கு டிராஃபிக் கொடுக்கும். ஸோ பட் ஒரு என்விரான்மெண்ட் லெவலில் போகும்போது உங்களுக்கு டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும். இந்த PCAPலேயே வந்து மல்டிபிள் டிவைசஸ் இருக்கும், உங்களால் எந்த டிவைஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி queries எல்லாம் நீங்கள் சேலஞ்செலாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேரோ டவுன் பண்ணுறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஓகே, ஸோ பேசிக்காக அதில் ஜம்ப் பண்ணிடுவோம். இந்த இடத்துல PCAP ஃபைல் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, வாட் இஸ் த சோர்ஸ் ஐபி, அதுதான் கேட்டிருக்கான். சோர்ஸ் ஐபி என்ன, வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த மேக் விஎம்னா வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த மேக் விஎம். ஸோ மேக் விஎம்மோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மா இந்த query எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ இதுதான் சோர்ஸ், இதுதான் டெஸ்டினேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேவா. பேசிக்காக சோர்ஸ் வந்து அதுக்கு தனி query கூட எழுதலாங்க ஆக்சுவலாக. ஸோ தனி query எழுதி கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது தான் வந்து சோர்ஸ் ஐபின்னு சொல்லுவோம். சின்ஸ் இட் இஸ் ப்ரைவேட். ஓகே, ப்ரைவேட் ஐபி தான் எப்படி வந்து மேக்ஸிமம் சோர்ஸ் ஐபியாக இருக்கும் ஓகேவா. அது டெஸ்டினேஷன் இங்கே இருக்குது, பட் மேபி வெளியிருந்து வந்த டிராஃபிக் வந்து உள்ளே வந்ததுனால இது சோர்ஸாகவும் இது டெஸ்டினேஷனாகவும் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால தான் எப்படி காட்டுது. ஸோ ஓகே, ஸோ இதுதான் சோர்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we can also do other check. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க மறுபடியும் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து ஐபி அண்ட் மேக் அட்ரஸ், இப்போ ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், ஹோஸ்ட் நேம் கண்டுபிடிக்கணும், மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஐபி அட்ரஸ் வந்து இதுதான் அப்படின்றது அசம்ஷனுக்கு வந்துட்டோம் ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதில் இப்படி வேணா போடுறேன், என்னோட இதில் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மேக் நோட்ஸில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மேக்ஸ் நோட்ஸில் உங்களுக்கு கொண்டு போயிடுறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, லெவல் 1 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஐபின்னு கேட்டிருக்கான். இந்த இடத்துல ப்ரைவேட் ஐபி இதுன்றனால நான் வந்து இதை கன்சிடர் பண்ணுறேன் ஓகேவா. விண்டோஸ் விஎம்ன்றது. ஓகே, இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இது இருக்குது, வழிகள் இருக்குது. நான் அதை என்னென்னு போல்டு பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அப்படியே அதை வந்து காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ஹோஸ்ட் நேம் ஆஃப் த விண்டோஸ் மெஷின். ஹோஸ்ட் நேம் அப்படின்னா என்னென்னா, ஒரு எல்லா டிவைஸ்க்கும் வந்து ஒரு ஹோஸ்ட் நேம்ன்றது ஒரு விஷயம் இருக்கும் ஓகேவா. அதாவது டிவைஸ் நேம்ன்றது ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு query இருக்குது. query இருக்குன்னா ஒரு ஃபில்டர் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஃபில்டர் இருக்குது, இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோட்டோகால் வச்சு கூட ஃபெச் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக வந்து விண்டோஸில் வந்து ஹவு டு, இப்போ சும்மா நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்குறேன். ஹவு டு கெட் ஹோஸ்ட் நேம் இன் PCAP ஃபைல் ஃபார் அ விண்டோஸ் மெஷின். எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறதுன்னு கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான்,
To get a Windows machine's host name from a PCAP file, inspect protocols like DHCP, NBNS, Kerberos, HTTP headers இந்த மாதிரி இப்போ சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ how to get it in Tshark filter அப்படின்னு நான் கேட்குறேன். Tsharkல வந்து என்ன சொல்கிறான், DHCP அப்படின்னு போட சொல்கிறான், DHCPன்னு போட சொல்கிறான். சும்மா DHCPன்னு கொடுத்து பார்ப்போமா? DHCPனா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இது என்ன செய்யணும், டைனமிக்காக ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் இஸ் a network management tool that automatically assigns IP address, subnet, marks and default gateways to devices. டிவைஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நெட்வொர்க் அலோகேட் பண்ணுறது, கேட்வே அலோகேட் பண்ணுற விஷயங்கள்லாம் டிஹெச்சிபி பார்க்கும். இங்கே வந்து டிஹெச்சிபி முதல்ல இருக்கான்றதை நம்ம பார்ப்போம் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ வில் ஜஸ்ட் சி வெதர் வி ஹாவ் அ டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் ஹியர். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த queryயோட இங்கே தான் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் அப்பப்போ கமெண்ட் படிக்கிறது கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும், பட் மேக்ஸிமம் ஐ ரீட் த கமெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் டவுட் ஏதாவது இருக்குது சைபர் செக்யூரிட்டியை பற்றி அப்படின்னா செஷனோட லாஸ்ட் 10 minutes நான் சொல்கிறேன், அப்போ கேளுங்க, ஐ வில் ஆன்சர் யூ. இப்போ டிஹெச்சிபி, சாரி -y கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேராமீட்டர் கொடுத்து ஃபில்டர் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். இங்கே வந்து டிஹெச்சிபி வந்து ஃபில்டர் ஆகியிருக்கு. ஓகே, டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் மட்டும்தான் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இங்கே எந்த வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனும் இந்த இன்ஃபோ காலமில் கிடைக்கல. ஓகே, டிரான்சாக்ஷன் ஐடி இந்த மாதிரி வேறு சில டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருக்கு, பட் ஆக்சுவலான நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஓகே, ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? இந்த டிஹெச்சிபி வச்சு போனதுனால. ஓகே, ஸோ அடுத்து என்ன ப்ரோட்டோகால் சொன்னாங்க நம்மளுக்கு? டிஹெச்சிபி இல்லை அப்படின்னா என்பிஎன்எஸ், டிஎன்எஸும் போகலாம், இல்லை என்பிஎன்எஸ் போகலாம். எனக்கு தெரிஞ்ச நெட் பயாஸ் மெத்தட் வந்து காமன் ஃபார் லோக்கல் நெட்வொர்க்ஸ். இங்கே லோக்கல் நெட்வொர்க்கோட டிவைஸ் நேம் தான் நம்மளுக்கு வரணும், கரெக்டாக வேணும். இது எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்குக்கு வேணும்னா எக்ஸ்டர்னல் நெட்வொர்க், அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறோம், அதோட ஐபி அட்ரஸ் மட்டும் தான் நெட்வொர்க் டிராஃபிக்கில் காட்டும். அதோட டொமைன் நேம் வேணும்னா டிஹெச்சிபி டிஎன்எஸ் வச்சு போகலாம், டொமைன் நேம் சிஸ்டம் வச்சு போகலாம். பட் இங்கே வந்து லோக்கல் கம்ப்யூட்டரோட இது வேணுன்றதுனால நம்ம வந்து என்பிஎன்எஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? என்பிஎன்எஸ் நான் சும்மா கொடுக்குறேன். ஓகே, இல்லை இதை ட்ரை பண்ணுவோமா? டிஹெச்சிபி ஆப்ஷன் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், வாட் வில் ஹேப்பன். இல்லை அப்பயும் கிடைக்கல, தெர் இஸ் நோ லக். ஓகே, பரவாயில்ல, குட் டு ட்ரை. இப்போ வந்து நான் டைரெக்டாக வந்து NBNS இதுதானே நெட்வொர்க் பயாஸ் நேமிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது விண்டோஸில். இதை கொடுத்தா எனக்கு வந்து பிசி நேம் வருது, தெரியுதா? புரியுதா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஹோஸ்ட் நேம் கிடச்சிருச்சு. என்பிஎன்எஸ்னா என்பிஎன்எஸ் சிம்பிள், Network Bias Name System. NetBIOS Name Service is a legacy protocol that translates computer names to IPv4 address on local networks. அதாவது கம்ப்யூட்டர் நேம் வந்து ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறது லோக்கல் நெட்ஒர்க்கில். ஓகேவா? ஃபங்க்ஷனல் சிமிலரிட்டி டு டிஎன்எஸ் யூஸிங் யூடிபி ப்ரோட்டோக்காலில் கம்யூனிகேட் பண்ணுதுன்றாங்க. ஓகே, நோ வரிஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நடந்தது. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? அதை இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, I need to confirm other thing. சோர்ஸ் ஐபி எதுன்றதுக்கு இன்னி ஒரு வேலிடான ப்ரூஃப் வேணும்ல. நான் 165.165 தானே கொடுத்துருந்தேன் ஆன்சரில். யா 165.2 கிடையாது, 165.5 இதுதான் வந்து பேசிக்காக
ஆன்சர். ஓகேவா? ஸோ அதான் அசம்ஷனில் இருந்தேன், பட் நவ் இட் ஹஸ் பீன் கன்ஃபார்ம்டு. திஸ் இஸ் த சோர்ஸ் ஐபி. ஓகேவா? இதுதான் சோர்ஸ் ஐபி. டெஸ்டினேஷன் இது கேட்வே ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம், அதாவது கேட்வேவாக இருக்கலாம். கேட்வே இன் த சென்ஸ் ரவுட்டராக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது டிவைஸாக இருக்கலாம், நடுவில் கம்யூனிகேட் பண்ணுற டிவைஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் வாட் இட் பேசிக்லி மீன்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பிசியோட நேம் கிடச்சிருச்சு, விண்டோஸோட ஹோஸ்ட் நேம் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதையும் காப்பி பண்ணி நம்மளோட ஆன்சரில் போட்டுருக்கோம். வாட் இஸ் த ஹோஸ்ட் நேம். ஓகே, அடுத்து மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்னால் இது வந்து லெவல் 2லேயோ லெவல் 3லேயோ ஃபங்க்ஷன் ஆகும். ஓஎஸ்ஐ லேயர் நான் வந்து போன செஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? வாட் இஸ் அ மேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து பில்டின் அட்ரஸ். ஓகேவா? பில்டின் அட்ரஸ் ஃபார் அ டிவைஸு. ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு நார்மல் ஹோஸ்ட் மிஷினே உங்களோட சப்ளையர், அதாவது நீங்கள் டெல்லாக இருந்தீங்க அப்படின்னா டெல்லுக்கு ஒன்று, இல்லாட்டி ஹெச்பியாக இருந்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப்புக்கு ஒரு பேர்ன் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஹார்ட் கோடட் நெட்வொர்க் அட்ரஸ் கார்டில் இருக்கும். நெட்வொர்க் அட்ரஸ் கார்டு இதை வச்சு தான் அவங்களால இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஹார்ட் கோடட் ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து 12 எக்ஸாக்டைஸ்மல் கேரக்டர்ஸில் இருக்கலாம். ஸோ இது வந்து ப்ரொவைடருக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதாவது மேனுஃபேக்சரருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்போம். ஸோ மேக் அட்ரஸ் எனக்கு வந்து ஈத்தர்நெட், அதான் சொன்ன மாதிரி ஈத்தர்நெட் சோர்ஸு லேயர் 2 ஃபீல்டு. இதுதான் லேயர் 2 சொன்னேன். எங்கே நான் கை வச்சேன், எதுக்காக நான் வந்து பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணேன் ஃபஸ்ட்டு லைவில். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லேயர் 2, அதாவது டேட்டா லிங்க் லேயர் தெரியுதா? டேட்டா லிங்க் லேயர் தெரியுதா? இங்கே தான் மேக் அட்ரஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? லோக்கலில் இங்கே வந்து 0s and 1s ஃபங்க்ஷன் ஆகும். இங்கே வந்து மேக் அட்ரஸ் லிங்க் ஆகிருக்கும். இந்த 2 இடத்துல ஐபி அட்ரஸ் லிங்க் ஆகிருக்கும். நான் சொல்ல புரியுதா? இந்த 2 இடத்துல ஐபி அட்ரஸ் வரும். இதில் வந்து மேக் அட்ரஸ் தான் இங்கே இன்வால்வ் ஆகும். ஸோ மேக் அட்ரஸுக்கு மேலே தான் ஐபி அட்ரஸ் டைனமிக்காக இருக்கும். மேக் அட்ரஸ் பேர்ன் அட்ரஸ். வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிங்கனாலும் அதுக்கு தனி மேக் அட்ரஸ் அசைன் ஆயிரும். ஸோ தட் யூ கேன் ஐடென்டிஃபை இட் இஸ் அ வர்ச்சுவல் மிஷின். இல்லை நார்மல் மிஷின் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு மேக் அட்ரஸ் வரும். அந்த மேக் அட்ரஸ் எடுத்து இன்டர்நெட்டில் போட்டாலே அது என்ன டைப் ஆஃப் டிவைஸ், என்ன மேனுஃபேக்சரிங், லெனோவா, டெல்லா, ஹெச்பியா அப்படின்ற மிஷின்லாம் கிடச்சிரும். இதெல்லாம் ஏன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பார்ட். ஓகேவா? எந்த டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு தெரில, எந்த டிவைஸ் யார் கம்யூனிகேட் பண்ணான்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி எவிடன்ஸ் தான். ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் திருடுறாங்க, இல்லாட்டி சம்மோன் ஸ்டீலிங் ஃப்ரம் அன் ஹவுஸ் அப்படின்னா அதில் கிடைக்கிற என்னென்ன எவிடன்ஸ் வேணுன்றதை போலீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃபாரன்சிக்ஸ் டீம் கலெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக போதுமான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு முடி விழுந்திருந்தாலோ இல்லாட்டி ஏதோ ஒரு நகம் பார்த்தாலோ நிறைய விஷயங்கள், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் இந்த மாதிரி ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் லைக் ஃபாரன்சிக்ஸ், டூயிங் ஃபாரன்சிக்ஸ். இந்த இடத்துல நெட்வொர்க் லெவல் ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? பேசிக்காக அதுதான் இந்த சேலஞ்ச். ஓகே, இதெல்லாம் சென்ஸ் மேக் பண்ணாதுன்னு நினைப்பீங்க இப்போது, பட் இட் வில் மேக் சென்ஸ் வென் யூ டீல் வித் ரியல் டைம் அட்டாக். ஸோ இந்த இடத்துல பிசியோட நேம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈத்தர்நெட் போர்ட்டு, அதாவது இடிசின்றது இந்த இடத்துல இடிசின்னா என்னென்னு கேட்போம். ஈத்தர்நெட் சோர்ஸ். Display filter used in network analysis tools like Wireshark to isolate only specific MAC source address. Ethernet source தான் அது. ஓகேவா? ஈத்தர்நெட் ஹார்ட்வேர், ஈத்தர்நெட்னு நம்ம சொல்லுவோம். ஈத்தர்நெட் கேபிள் சொல்கிறோம், லேன் கேபிள். ஸோ அது வந்து ஃபிசிக்கல் லேயரில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து இங்கே இந்த ஃபில்டர் பேரை ETH.sourceனு வச்சுருக்கான். ஸோ அந்த ஃபில்டர் எங்கே போடணும், நான் சொன்ன மாதிரி இந்த ஒய்க்கு அப்புறம் -y அப்புறம் NBNS ரிமூவ் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம வந்து ஃபில்டரை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னோடய கஸ்டம் பில்ட் ஃபில்டர்ஸு. ஓகே, இதை நான் வந்து ரெக்கார்டிங்கோட கீழே போடுறேன், Tshark ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் காப்பி பண்ணலாம், நோ வரிஸ். ஓகே,
eth.src இதுதான் வந்து query. ஓகேவா? இதை போட்டால் என்ன வருது? there are several results. I'll clear the screen and I'll like answer you in a clear way. Okay. இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து காட்டுது. இன்னி சிம்பிளாக எப்படி ஃபில்டர் பண்ணலாம் வந்துட்டு கேட்போம். ஓகே, இப்படி ஃபில்டர் பண்ணுவோம். ஓகேவா? ஐபி சோர்ஸு ஐபி சோர்ஸ் இது இப்படி வச்சு கேட்போம். ஐபியோட சோர்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல. இல்லை, இன்னி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் பேசாமல் வந்து இந்த query-யை டேரெக்டாக எழுதிடுறேன். எல்லா காலமும் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ சிம்பிளாக ஒரு query-யை வந்து நம்ம போட்டு விட்ருவோம். எப்படி அப்படின்னா, இவ்வளோ பெருசாக தேவையில்லை எனக்கு. ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ பெருசாக தேவையில்லை. அப்புறம் நான் அந்த query-க்கு வரேன். இப்போதைக்கு வந்து TShark மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபைல் எடுத்து போட்டுக்குவோம். ஆர் போட்டு 2014 ஃபைலை போட்டு இந்த PCAP ஃபைலை போட்டு -t ஃபீல்ட்ஸு -e eth.src -e இன்னொரு ஃபீல்டு என்னென்னா eth.src இது IP.src. ஓகேவா? ஐபி வேறு, ஈத்தர்நெட் வேறு. இது வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் காட்டும், இது வந்து ஐபி அட்ரஸ் காட்டும். ஓகேவா? நெட்வொர்க் லெவல் அட்ரஸ்ஸு, இது வந்து டேட்டா லிங்க் லேயரில் வர ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சோர்ஸ் ஐபின்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? அதாவது ஹோஸ்டோட ஐபி. அப்போ இதுதான் அதோட மேக் அட்ரஸ். புரிஞ்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் மாறினால இங்கேயும் வந்து மேக் மாறுதா, ஹோஸ்ட் அட்ரஸ் மாறுதா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐபிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் வேறு வேறு மேக் அட்ரஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எந்த மேக் அட்ரஸ்ஸு? இந்த மேக் அட்ரஸ்ஸு. அதாவது இதுதான் நம்மளோட ஹோஸ்ட் ஐபின்னு தெரியும். ஹோஸ்ட் ஐபிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மேக் அட்ரஸ் இதுதான். ஓகேவா? ஸோ வி ஹவ் ஃபிகர்ட் அவுட் அவர் மேக் அட்ரஸ் பேசிக்கலி. ஓகேவா? இந்த 9BF1, இந்த 9BF1 வந்து என்ன டைப் ஆஃப் மேக் அட்ரஸ்ன்னு பார்க்க முடியுமா? செக் பண்ணுவோமா? வாட் மேக் அட்ரஸ் கேட்குறேன். சொல்லுவோம். என்ன சொல்கிறான்? இவன் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் எடுத்து கொடுக்குறான். இவன் என்ன செய்வோம்? கடைசி 2 நம்பரை மட்டும் மாற்றி, நான் 3 நம்பரை மாற்றி விட்றேன். ஓகேவா? 9 to A வரைக்கும் தான் இருக்கணுமா? சரிடா, நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஒரு இது இருங்க, இது 3 ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கேட்போம் என்ன கொடுக்குறான்னு. மறுபடியும் அதே தாங்க கொடுக்குறான். சரி விடுங்க, அது வர்ச்சுவல் மிஷின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக யூஸ்வலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின் நம்மளுக்கு காட்டிடும். ஓகேவா? ஸோ இது கம்பெனி நேம் இங்கே பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட், அதாவது பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சும்மா போட்டிங்க அப்படின்னா காட்டல, வெண்டர் டீட்டெயில் காட்டல. யூஸ்வலாக வந்து காட்டும். ஸோ ஓகே, வி கேன் ஸ்கிப் திஸ். பட் வி நோ மீன் இப்போது பிரிக்கணும் அப்படின்னா கம்பெனி டீட்டெயில்ஸு இந்த மாதிரி வேலிடுக்கு வந்து கம்பெனி எந்த கம்பெனி, ஹெச்பியா மேக்கா அந்த மாதிரிலாம் காட்டிடும். ஓகேவா? ஓஇஒய்ன்ற நம்பரும், ஓஇஒய்ன்றது ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு 3. ஓகேவா? இதுதான் ஓஇஒய். ஓகேவா? இதில் வரல, பட் ஃபஸ்ட்டு 3 ஐடென்டிஃபையரை வச்சு நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிவைஸ்ன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பேசிக்காக தான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? லெட்ஸ் டூ த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஓகே, இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஓகே தானே? ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த காம்ப்ரமைஸ்டு வெப்சைட்டா? எந்த வெப்சைட் இங்கே காம்ப்ரமைஸ் ஆச்சுன்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்படி என்ன வெப்சைட்டை தான் இந்த ஆள் விசிட் பண்ணான்றதை பார்ப்போம், இந்த டிவைஸ்லேருந்து விசிட் பண்ணாங்கன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் டிராஃபிக்கு தேவை. அதனால் ப்ரீவியஸ் ஃபில்டருக்கே நம்ம போயிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம். நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம், ஐபி அண்ட் டொமைன் ஆஃப் த காம்ப்ரமைஸ்டு சைட். ஓகே லெட்ஸ் கோ டு த ப்ரீவியஸ் சர்ச். இதுதான் அந்த சர்ச், நம்ம ப்ரீவியஸாக ரன் பண்ணுற சர்ச். இதுக்கு நான் குட்டி பண்ணிக்கிறேன் ஸோ தட் யூ கெட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கிளியர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே, இந்த இடத்துல நான் இதை ஃபில்டரை மாற்றி ஒன்றும் இல்லை, எந்த ஃபில்டரும் எனக்கு தேவையில்லை இந்த இடத்துல. ஓகேவா? ஐ டோன்ட் நீட் எனி ஃபில்டர்ஸ். நான் ஜஸ்ட் டிராஃபிக் மட்டும் பார்க்க போகிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் ஓன்லி நீட் டிராஃபிக். என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்றத டைம் லைனை வச்சு பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் போன லைவில் சொல்லியிருப்பேன், இந்த டிராஃபிக் பேட்டர்ன் எல்லாமே ஒரு இது எல்லா ப்ரோட்டோக்காலும் இப்போ காட்டிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே எனக்கு தேவை வந்து ஓகே நீ மெஸ்அப் இருக்கா, நீ குட்டி பண்ணிட்டேன், இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து யூடிசி ஃப்ரேம் ஒர்க்கில் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இதுதான் யூனிவர்சல் டைம் ஸ்டாம்ப்பு. ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கன்னு போன லைவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி நீங்கள் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அட்டாக் பண்ணுற இன்வெஸ்டிகேட் பண்ணுற கம்பெனி என்டர்பிரைஸ் வந்து வேறு ரீஜியனில் வந்து டிவைசஸ் வச்சுருக்காங்க. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்காவில், இன்னும் யூகே, இன்னொன்று யூஎஸ், இன்னொன்று இந்தியா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் ஜோனு. அப்போது அங்கே ஒரு எல்லா ரீஜன்லேருந்து ஒரு 2-3 டிவைஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே டைம் ஃப்ரேமில் கொண்டு வரணும். அப்போ தான் உங்களால் பிவட் பண்ண முடியும். அதாவது இங்கே இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் இங்கே நடந்திருக்கு, 2வது காம்ப்ரமைஸ் இங்கே நடந்திருக்குன்னு அதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இட் வில் மேக் சென்ஸ் வென் யூ கோ வித் ஒன் பர்டிகுலர் டைம் ஃப்ரேம். அதனால தான் யூடிசிஐ வந்து யூஸ்வலாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் யூடிசி. அதனால தான் எனக்கு குவரியிலே வந்துட்டு யூடிசி தான் கொடுன்னு சொல்லியிருப்பேன். இங்கே தெரியுதா? இ ஃப்ரேமில் யூடிசி டைம் ஃப்ரேம் தான் எனக்கு வேணும்னே சொல்லியிருப்பேன். ஓகே, தட் இஸ் ஃபைன். அப்போ இந்த யூசர் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த காம்ப்ரமைஸ்டு வெப்சைட். ஓகே, அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனே அதான் கேட்டிருப்பான். வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த காம்ப்ரமைஸ்டு வெப்சைட். ஓகே, இது இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக வர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள இங்கே கூகுள் ஓப்பன் பண்ணி காட்டலாம். என்கிட்டே விளாடுதா? வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த டொமைன் காம்ப்ரமைஸ்டு சைட். காம்ப்ரமைஸ்டு வெப்சைட்டுன்றாங்க. அப்போ காம்ப்ரமைஸ் வெப்சைட் கேட்குறான் அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஆஃப் த காம்ப்ரமைஸ் வெப்சைட். அப்போது ஏதோ ஒரு வெப்சைட்டு இந்த யூசர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் இந்த டிராஃபிக் படி இந்த சோர்ஸ் ஐபி வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்கு. இங்கே ஏன் டெஸ்டினேஷன் காட்டுதுன்றது முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் வரும்போது எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் தான் சோர்ஸுன்னு காட்டும், இங்கே டெஸ்டினேஷன் காட்டும். அது இங்கே மேட்டர் இல்லை. இங்கே நம்ம டொமைனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யாரோ வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்கலாம், இந்த டொமைன் இன்ஃபர்மேஷனுக்காக டொமைன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன வெப்சைட் இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிங் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. பிங் வந்து நார்மலாக கூகுள் மாதிரி தானே, கரெக்டாக பிங்கு சஃபாரி மாதிரி இங்கே பிங்குக்கு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை மணிக்கு பிங் விசிட் பண்ணியிருக்காங்க, 2:11:51 2 மணிக்கு 11 நிமிஷத்தில் 51 செகண்டில் விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2:11:51 ஓகே, யூடிசியில். அப்போ அப்படியே வந்தால் 2:53 அதே தான் இருக்குது. அப்புறம் 53ல் விசிட் பண்ணியிருக்காங்க பிங்கை, கரெக்டாக 55ல் ஏதோ ஒரு வெப்சைட் விசிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? கேன் யூ சி? ஸோ திஸ் இஸ் த வெப்சைட் தே விசிட்டட். தெரியுதா? சினி ஹாலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிங்குக்கு அப்புறமே இதை விசிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2:11:55, அதாவது 2 செகண்டுக்கு அப்புறம். 53ல் 53ல் வந்து பிங்கை விசிட் பண்ணாங்க, 55ல் வந்து சினி ஹாலாண்ட் இந்த வெப்சைட் விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ வாட் டஸ் திஸ் வெப்சைட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? இதை வந்து இந்த வெப்சைட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மலீஷியஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வைரஸ் டோட்டல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இதில் தேவையான நீங்கள் ஐபி அட்ரஸ் போட்டிங்களா அல்லது டொமைன் போட்டிங்களா, ஆல்ரெடி நான் வந்து ஏதோ ஒரு ஹேஷ் போட்டிருக்கனால உங்களுக்கு இப்படி காட்டுது. பட் நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஹோஸ்ட் நேமை போடுறேன். எப்படி பார்த்தீங்களா, மலீஷியஸ்ன்னு காட்டுது. ஓகே, ஸோ சினியோலண்டஸ் மலீஷியஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே, இங்கே டீட்டெயில்ஸு எப்போ ஃபஸ்ட்டு டைம் சப்மிட் பண்ணாங்க, ஹூஸ் இன்ஃபர்மேஷன், ஹூஸ்னால் அது டொமைனோட இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஸ்டேட்டஸ் இன் குவாரண்டைனு, நீங்கள் எல்லாம் மால்வேர் டிராஃபிக் அனாலிசிஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதை பற்றி அது ஸ்பாய்லராக இருக்கும், அது வேணாம். பட் இந்த ஹூ இஸ் இன்ஃபர்மேஷன், யார் க்ரியேட் பண்ணால், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த வெப்சைட்டுக்கு. இல்லைனாலும் எப்போ க்ரியேட் பண்ணது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ரிலேஷன் வந்து இது எந்த ஐபி அட்ரஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுச்சு, எந்த இயரில், எந்த டேட்டு, நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 ஆர்டிஃபேக்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஒரு டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ். இதெல்லாமே வந்து ஆன்டிவைரஸ் இன்ஜின். ஓகேவா, ஸோ அந்த ஆன்டிவைரஸ் இன்ஜின் வந்து டிடெக்ட் பண்ணும் இந்த வெப்சைட்டோ இல்லாட்டி நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்குறதுனால அந்த ஐபி அட்ரஸ் மலீஷியஸாக, இல்லாட்டி ஒரு ஃபைலோட ஹேஷ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா கூட இதில் வந்து காட்டும். முக்கியமான விஷயம் இது வந்து நீங்கள் ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் பேக்கேஜ், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் இருக்குல்ல, உங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். ஹை தருண், ஓவர் த வயர் பண்டில் நெக்ஸ்ட் அட்மின் பாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இஃப் இருக்குன்னா இது அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன ஃப்ரீ கண்டென்ட்லாம் இருக்குது ப்ரோ? இங்கிலீஷில் நிறைய கண்டென்ட் இருக்குது பிரத், தமிழில் ரேர் தான். ப்ளீஸ் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். தமிழில் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக வேறு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஒன்று நானே கொண்டு வரேன். ஓகேவா, உங்களுக்கு ஜென்ரல் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக கேளுங்க, நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இதை கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல சினி ஹாலண்ட் வந்து மலீஷியஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்மள்கிட்ட ஐபி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஐபி அட்ரஸ் வந்து சோர்ஸ் ஐபி நம்மளுக்கு தெரியும், இந்த நம்மளோட டிவைஸோட கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இது வந்து போர்ட் 80 கம்யூனிகேட் பண்ணியிருக்கு, டெஸ்டினேஷன் போர்ட்டு. இது வந்து சோர்ஸ் போர்ட் வந்து ஒரு டைனமிக்காக இருக்கும். ஓகேவா, டெஸ்டினேஷன் போர்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸ்டாட்டிக்கில் ஒரு ப்ரோட்டோகால் ஃபார்ம் பண்ணும். போர்ட் 80 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா HTTP டிராஃபிக். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் HTTP வெப் டிராஃபிக் அதுதான் வந்து போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து 443 யூஸ் பண்ணாங்கன்னா HTTPS டிராஃபிக் வந்து 443 யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்லி மீன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது கிடச்சிருச்சு. அப்போ இதோட ஐபி அட்ரஸ் என்னது, இதுதான் அதோட ஐபி அட்ரஸ். ஓகேவா, இதை கூட நீங்கள் வேணால் வந்து இதில் எடுத்து போட்டு பார்க்கலாம், எதுலனா வைரஸ் டோட்டலில். ஆனால் இதை ட்ரஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா பப்ளிக் ஐபி மாறிக்கிட்டே இருக்கும், மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த வெப் அட்டாக்கர் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து டொமைனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா அந்தளவுக்கு வெண்டார் டிரெக்ட் பண்ணல இந்த இடத்துல. ஏன்னா இந்த ஐபி அட்ரஸ் இப்போ மாறி வேறு யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேவா, வேறு ஏதாவது டொமைன் வந்து லெஜிட்டிமேட் டொமைன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வெப்சைட் வாங்குறீங்கன்னா உங்களுக்குன்னு நீங்களே ஒரு ஐபி அசைன் பண்ணி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம், அதுக்கு தனி காசு கட்டி வாங்கிக்கலாம். இல்லாட்டி இந்த வெப்சைட்டோட ஐபி டைனமிக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நார்மல் சின்ன கான்செப்ட்ஸ் தான், அதெல்லாம் நீங்களே கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஐபி அட்ரஸ் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் 2014, நவ் இட் இஸ் லைக் 2026, ஸோ இட் மே ஹேவ் பீன் சேஞ்ச்டு. ஸோ இதை வச்சு மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி போக முடியாது. பட் டொமைனை ஒன்று ட்ரஸ்ட் பண்ணி போகலாம். ட்ரஸ்ட் பண்ணினா அதை வேலிடான எவிடன்ஸாக கொண்டு போகலாம். பட் ஐபி அட்ரஸ் இஸ் டைனமிக். ஓகேவா, பேசிக்காக. ஸோ 14 வருஷம் ஆச்சா, 14 இயர்ஸாக இதே ஐபி தான் யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தெரியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல சஸ்பிஷியஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஆனால் இதுதான் ஆக்சுவலான ஐபி அட்ரஸ். ஏன்னா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதுதான் டெஸ்டினேஷன் ஐபி, அதை தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பிலாங்ஸ் டு, அதாவது இதோட ஐபி அட்ரஸுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐபி அட்ரஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில நேரம் நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா இதோட ஐபி அட்ரஸ் கிடைக்கும், இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஐபி அட்ரஸ். பட் இந்த டொமைன் அப்பா இருக்கணும், அதுக்கு பிங்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த டொமைன் வந்து ஆக்டிவாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் பிங் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இது ஆக்டிவாக இல்லை, தெரியுதா, பிங்கே நடக்கலை. ஸோ we can rule out this. பட் இப்போ கூகுளோட ஐபி வேணும், கூகுள் www.google.com பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ். ஓகேவா, இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் வே. ஓகே, இப்போ இட் இஸ் ஆக்டிவ், google.com ஐபி ஆக்டிவாக இருக்கனால உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கிடச்சிச்சு. இந்த ஐபி தூக்கி இப்படி போட்டிங்க அப்படின்னா அவனே கூகுள் தான் சொல்லுவான், தெரியுதா, கூகுள் எல்எல்சி கூகுளோடது அப்படின்னு சொல்கிறான். 1 hour முன்னாடி இந்த ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது. ஸோ இது கூகுளோடதுன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூஸ் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன்ல, எப்போ கூகுள் கண்டுபிடிக்கப்பட்டது, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ 2012 போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது சர்டிஃபிகேட் அப்டேஷன். இப்போ பார்த்தீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 2000 மார்ச் 30 அப்டேட்டட் 2019.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஹூஸ் இன்ஃபர்மேஷன் நீங்களே படித்து பாருங்கள், என்ன வரும், என்ன ஹூஸ்னால் என்னன்றதெல்லாம் நீங்களே பார்க்கலாம். ஓகேவா, பேசிக்காக. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு கவர். I am having CH theory exam, where can I practice suggestions? JS actually, I am not, I won't recommend doing CH. It would be like contradicted. I mean, it would be like you can argue with it, but it is not a valid certificate for you to do. So I have answered your question. I mean, I'm not deciding yet to speak in English because we have Tamil audience here, so I wanted to cover it in Tamil. So yeah. So yes, so this is what basically happens. Okay va. So இந்த இடத்துல நம்ம வந்து ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். malicious ஐபி அட்ரஸோட malicious ஐபி வந்து இதுதான் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஓகே, that is what they have basically asked. Okay, நீங்கள் சிஹெச் தியரி எக்ஸாம் படிக்கிறீங்களா, அது தியரி மட்டும்தான், ப்ராக்டிக்கல்லாம் எதுவும் கிடையாது. அது இட் இஸ் நாட் அ வேலிட் சர்டிஃபிகேட் டு டூ சிஹெச். ஐ டோன்ட் அக்ரி வித் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதை பற்றி நம்ம எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு சிஹெச் பற்றி ஏன் நான் வந்து சிஹெச் வேணான்னு சொல்கிறேன்னு யூ கேன் லைக் see it in the end of the session. I will give you 10 minutes for you to என்ன சொல்கிறது, ஜென்ரல் டவுட்ஸ் கேட்குறதுக்கு நான் வந்து டைம் கொடுக்குறேன். ஓகே, ஆஸ்க் யூ டவுட்ஸ் இன் தட் டைம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ் கிடச்சிச்சு. டைம் எவ்வளோ 6:30 ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயும் பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும். ஸோ ஓகே, வாட் இஸ் த டொமைன் நேம் ஆஃப் த காம்ப்ரமைஸ்ட் வெப்சைட்? அதான் டொமைன் நேமும் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக, டொமைன் நேம் இதுதான் டொமைன் நேம். கரெக்டாக, டொமைன் நேம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிருச்சு. இதுதான், அவ்வளோதான் ஆன்சர்ஸ். ஃபார் வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த டொமைன் டெலிவர் த எக்ஸ்ப்ளாய்ட் கிட்? இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஏதோ எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டுன்னு ஏதோ வந்துருக்குங்க. ஓகேவா, இந்த மிஷின்குள்ளே. ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கிளியராக தெரியும். வாட் இஸ் த, இதில் 5 கொஸ்டின் முடிச்சாச்சு, 5 ஆன்சர் முடிச்சாச்சு. வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த டொமைன் நேம் தட் டெலிவர் த எக்ஸ்ப்ளாய்ட் கிட் அண்ட் மால்வேர்? ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டு நான் என்ன, மால்வேர் எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டுக்கு வந்து இது எப்படி டெலிவர் ஆகிருக்கு? இது ஐபி அட்ரஸ் அண்ட் டொமைன் நேம் தட் டெலிவர் த எக்ஸ்ப்ளாய்ட் கிட் அண்ட் மால்வேர். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் கிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் அன் எக்ஸ்ப்ளாய்ட் கிட்? யூஸ்டு பை பேட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கம்பைண்டாக வச்சுருப்பாங்க நிறைய டூல்ஸை. ஓகேவா, இட் பேசிக்லி லைக் ஸ்கேன்ஸு அண்ட் தென் லைக் டெலிவர்ஸ் த மால்வேர் அண்ட் தென் கெட்ஸ் என்ன சொல்கிறது, gets a reversal, it will be used as a command and control server. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேஷன், ஸ்கேனிங், மால்வேர் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஒரே இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் என்ன, நம்ம ஆன்சர் இட்டுங்க. ஐபி அட்ரஸ் அண்ட் டொமைன் நேம் தட் டெலிவர் த எக்ஸ்ப்ளாய்ட் கிட் அண்ட் த மால்வேர். எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டும் டெலிவர் ஆகிருக்கு, மால்வேர் டெலிவர் ஆகிருக்கு. ஸோ எப்படி டெலிவர் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்றதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்துட்டு வில் கோ டு Tshark அகெயின், வில் பர்ஃபார்ம் செவரல் queries. ஓகே,
ஸோ வில் see the traffic again. நம்ம அதே டிராஃபிக் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். அந்த ஹோலாக வந்து பண்ணோம் தெரியுமா, எல்லா டிராஃபிக்கை பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி மறுபடியும் இதே இது பார்ப்போம். சினி ஹோலாண்டு ஓகே வந்துருச்சுங்க, சினி ஹோலாண்டு வந்துருச்சு. சினி ஹோலாண்டு வந்து கெட் பண்ணியிருக்காங்க, அதாவது சினி ஹோலாண்டுக்கு போயிருக்கு. சினி ஹோலாண்டு போனதுக்கப்புறம் என்னாச்சு அதை பார்க்கணும்ல. சினி ஹோலாண்டு வந்து ஏதோ ஸ்டைல் ஏதாவது வெப் கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கெட் WP கண்டென்ட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்கு. ஓகே கூல், இதுதான் கண்டென்ட் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. சினி ஹோலாண்ட்லேருந்து ஏதோ டவுன்லோட் ஆகிருக்கு, ஐ மீன் ஏதாவது ஃபெச் ஆகிருக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சினி ஹோலாண்ட்லேருந்து WP கண்டென்ட்ஸு இதெல்லாம் வந்து ஏதோ வந்திருக்கு. ஓ சாரி அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் வந்திருக்குன்றதை பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, பேசிக்காக சினி ஹோலாண்ட்லேருந்து இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தான் இருந்தோம், கரெக்டு. ஜேக்வரியில் ஏதோ இட் இஸ் அ வெப்சைட் தான் கரெக்டாக. அது ஏதோ வந்து ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு, ஆக்சுவலாக ரன் ஆகிருக்கு அதுக்கு பின்னாடி. ஓகே ஸோ இதுக்கப்புறம் இந்த adultbiz.in சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப்சைட் விசிட் ஆகிருக்கு. வில் see what is adultbiz. I think it is also a domain but it has provided as a jQuery, அதாவது jQuery.php இருக்குது. இது ஒரு PHP ஃபைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. I'm just basically trying to understand டிஃப்ரெண்ட் டொமைன்ஸை விசிட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்லேருந்து என்னென்ன டெலிவர் ஆகிருக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு, அதாவது அந்த வெப்சைட் லோட் பண்ணது என்ன, இல்லை இந்த கம்ப்யூட்டர் டெலிவர் ஆனது என்ன அப்படின்றத மாதிரி நான் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஒவ்வொரு டொமைனாக போவோம். சஸ்பீஷியஸாக ஏதாவது எக்ஸிக்யூட்டபிள் இருந்தாலோ இல்லாட்டி டூல் நேம் இருந்தாலோ நம்ம வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஏ PHP ஃபைலு, பட் இதுக்கு நம்ம மறுபடியும் வரலாம். இந்த டொமைன் என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன, வாட் இஸ் த IP address that delivered the exploit kit and malware. ஓகே ஸோ இது கூட எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி மார்வலாக கூட இருக்கலாம், PHP ஃபைலாக கூட டெலிவர் ஆகிருக்கலாம். பட் ஐ கீப் இட் இன் மை மைண்டு. jQuery வந்து எடுத்திருக்காங்க இந்த adultbizலேருந்து. மேபி இந்த சைட்லேருந்து இந்த சைட்டு கூட அவங்க ஜம்ப் பண்ணியிருக்கலாம், தெரியுதா. 53 நான் சொன்ன மாதிரி 57க்கு வந்திருக்காங்களா, 55க்கு சினி ஹாலாண்டு விசிட் பண்ணாங்க ப்ரீவியஸ் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து 57வது நிமிஷம் வந்து வந்திருக்காங்க adultbizன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்லி மென்ட் ப்ரோ. இதே மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி சீரீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரம் லினக்ஸ் சீரீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரம் லினக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளீஸ் ஐ ரெக்வஸ்ட். டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப அழகாக புரியுது. ப்ளீஸ் டூ. யா ஷியோர் ப்ரோ, ஷியோர் தரன். ஆமாம் ஆக்சுவலாக ஐ எம் கம்மிங் லைவ் எவ்ரி வீக்கெண்டு. ஓகேவா, எவ்ரி வீக் ஒன் டைமாக லைவ் வருவேன் இந்த மாதிரி சீரீஸ் எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறத நான் கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி லினக்ஸ் சேலஞ்சஸ் கவர் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து இப்போ நெட்வொர்க் ரிலேட்டடாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். வில் கோ ஃபர்தர். ப்ரோ நான் சைபர் செக்யூரிட்டியில் கோர்ஸ் ஒரு இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சர்டிஃபிகேட் கம்பெனி வேலிட் பண்ணுவாங்களா ஆர் நாட்? ப்ரோ தமிழ் அரசன், ஐ வில் ஆன்சர் யூ கொஸ்டின். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட் கவர் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சேலஞ்சு கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட கொஸ்டின் நான் வந்து ஃபைனலாக ஆன்சர் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் தேர் ப்ளீஸ் பி அட் த எண்ட் ஆஃப் த செஷன். இட் வில் பி கண்டினியூட் அன்டில் லைக் 1 hour. நீங்கள் உங்களோட ஃபைனல் 10 minutes நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். 10 to 15 minutes உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட ஜென்ரல் டவுட் என்னன்னாலும் கேளுங்க. ஓகே, நாளைக்கு லைவ் இருக்காதுங்க ஸ்ரீஹரி. ஆக்சுவலாக ஐ கம் எவ்ரி வீக்கெண்ட். ஓகே, யூ கேன் ஆஸ்க் யுவர் ஜென்ரல் டவுட் எவ்ரி வீக்கெண்ட். ஓகே, ஆர் யூ கேன் லைக் பிங் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஓகே, ஐ வில் ஆன்சர் யூ தேர் ஆல்சோ. ஓகே, தமிழரசன் உங்களோட ஜென்ரல் டவுட் நான் வந்து செஷனோட எண்ணில் ஆன்சர் பண்ணுறேன். பட் பி தேர். ஓகே, ஸோ இதுதாங்க பேசிக்லி ஹேப்பன். லைக் சினி ஹாலண்ட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, இந்த adultbizயும் விசிட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் என்ன சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க, எல்லாம் சினி ஹாலண்டாக தான் மறுபடியும் லோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ யூடியூப் லாக் ஃபெச் ஆகிருக்கு. மீன் அவங்க ஜஸ்ட் அவர் அந்த பேஜை வந்து ஸ்கிம் த்ரூ பண்ணிகிட்டு இருக்காரு. வாட் எல்ஸ், யூடியூப் போயிருக்காங்க. அங்கேருந்து மேபி அந்த சினி ஹாலண்டில் அது யூடியூப் லிங்க் இருந்திருக்கலாம், வி டோன்ட் நோ. பட் சினி ஹாலண்ட் தான் இருக்குது. ஓகே, 22 கார்ப்னு சொல்லிட்டு ஏதோ shop.comனு இருக்குது, ஏதோ ஒரு வெப்சைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வெப்சைட்.
this is another interesting website. Some website they have visited. ஓகேவா, இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் கெட்டில் வந்து வெறும் கெட்டு தான் இருக்குது. அந்த வெப்சைட்டை வந்து ரூட்டில் தான் ஜஸ்ட் விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே the encrypted handshake வந்து this is HTTPS traffic, so you can obviously see like this traffic. Okay, that's fine. கீழே அப்படியே வருவோம். இந்த டொமைன் நான் வச்சுக்கிட்டேன் 24cardshot.com. இது எத்தனை மணிக்கு விசிட் பண்ணியிருக்காங்க? 2:12. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? 2:11 நடந்துச்சு. கரெக்டாக, இதெல்லாம் 2:11 நடந்துச்சு சினியாலண்டு. இது 2:12 நடக்குது. ஓகே, 24shop.com. அதுக்கப்புறம் என்ன டொமைன்? ஓகே ஓகே, சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஹஸ் பீன் டெலிவர்ட். இங்கே தெரியுதா? சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஹஸ் பீன் லைக் டன். ஓகே, இது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே ஏதோ நடந்திருக்கு. ஓகே, ஓகே, இங்கே நான் வந்து இந்த வெப்சைட்டுக்கு எப்படி வந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட் இருக்குல்ல, இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத வயர்ஷார்க்கில் நம்ம போய் டீப் டைவ் பார்க்கலாம். இங்கே தான் வயர்ஷார்க்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னன்றது வயர்ஷார்க்கில் பார்ப்போம். ஓகேவா, இந்த ஒரு டொமைனை பற்றி. ஓகே, இது சிம்பிள் சர்ச் பண்ணால் வராது ஆக்சுவலி. பட் நம்ம என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருந்தோம்? HTTP அட் ஹோஸ்ட் தானே. இது கொஞ்சம் தலைவலி தான். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இது வயர்ஷார்க் பண்ணி. ஸோ தட்ஸ் வை ஐம் ஃபிகரிங் அவுட் ஹவு டு லைக் சர்ச் ஃபார் த பர்டிகுலர் திங். ஓகேவா, பட் யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ டிஸ்பிளே ஃபில்டரில் ஸ்ட்ரிங்கு கொடுத்துருவோம். ஓகேவா, சூப்பர். இப்போ கிடச்சிருச்சா? இப்போ வந்து 24 இதை மட்டும் காட்டும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இதுதான் நம்மளுக்கு 24.com தெரிஞ்சு. இப்போ இதுக்கு ரிலேட்டடான டிராஃபிக் எல்லாமே இப்போது அந்த வெப்சைட்டுக்கான டிராஃபிக் மட்டும் எனக்கு இப்போ வேணும். ஓகேவா, அந்த வெப்சைட்டுக்கான டிராஃபிக் அதுக்கு வந்து TCP ஃபாலோட் TCP UDP ஸ்ட்ரீம் இருக்குது. நம்ம TCP டிராஃபிக் போய்க்கோம். ஓகேவா, இங்கே TCP HTTP இருக்குது, TCP டிராஃபிக். இது ஸ்ட்ரீம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கான பர்டிகுலர் இதை மட்டும் ஒதுக்கி தரும் நம்மளுக்கு. தெரியுதா? இங்கே தெரியுதா? இதுக்கு ரிலேட்டடான டிராஃபிக் அந்த சீரீஸ்க்கான டிராஃபிக் மட்டும் ஒதுக்கி தருது நம்மளுக்கு. அதுக்கு என்னன்னு பார்ப்போம். சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். என்னன்னு நான் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு இங்கே போயிருக்கு ஆக்சுவலி.
ஸோ சினிவாரன் விசிட் ஆகிருக்கு. ஓகே கூல். இங்கே ஏதோ கண்டென்ட் டெலிவரி ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ஃபைன். But I'm trying to figure out what kind of content they are like delivering. Okay. Ponnamal, actually you can ask your doubt at the end of the session. I'll answer your question for sure. Yeah, live oda end varaikku wait pannunga. I'll give you 15 minutes. You can ask your general doubt there. I'll answer your question. Okay va? For now I am focusing on this. Okay la? நான் மறுபடியும் ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணுறேன். இங்கே ஏதோ டிசிபி ஸ்ட்ரீம். ஓகே நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சுல ஏதோ, அதில் ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சோர்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருக்கு. ஓகே இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க, ஏதோ நாட் ஃபவுண்ட் வந்துருக்கு. ஏன்னா நிறைய கண்டென்ட் டெலிவரி ஆகிருக்கீங்க. ஓகே இந்த வெப்சைட்லேயே ஏகப்பட்ட கண்டென்ட், அது என்கிரிப்டட் கண்டென்ட் டெலிவரி ஆகிருக்கு. ஐ ஆம் சஸ்பீஷியஸ் அபவுட் திஸ் சைட்டு. பட் இந்த சைட்லேருந்து வேறு ஏதாவது சைட்டு விசிட் பண்ணி அந்த இதை எடுத்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு சஸ்பிஷன் இருக்குது. இங்கே இன்னொரு டொமைன் மேலே சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட் ஒத்தி கரெக்டாக ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட் ப்ராபபிலிட்டி.com இவன் வந்து டெலிவர் பண்ணியிருக்கான். ஓகேவா, இது மேலே தான் எனக்கு சந்தேகம். இது மேலேயே சந்தேகம் இருக்குது. அந்த ஏன்னா மொத்தமாகவே நம்மளுக்கு பார்க்குறது என்னென்னா என்னென்ன டொமைன்ஸ் பார்க்குறோம், இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட் இந்த டொமைனை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சினி ஹாலாண்ட் வந்து மலிஷியஸ்ன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நடுவில் வந்தார் விநாயகன்ற மாதிரி இந்த 24 கார்ப்ன்றது வந்து நம்ம பார்க்குறோம். கரெக்டாக. ஸோ இந்த 24 கார்ப்பையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டார்ட் ட்ரஸ்ட் ஏதோ ஒன்று ஓகே ஸ்டாண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற வெப்சைட்டு நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறோம். ஓகே ஸோ இதுலேருந்து எதாவது டெலிவரி ஆச்சா அப்படின்றத விஷயம். மொத்தமாக 3 டொமைன் தான் பார்க்குறோம். கரெக்டாக. ஸோ இதுக்கு மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நேரோ டவுன் த டொமைன்ஸ் தட் யூ ஆர் சீயிங். ஓகே பேசிக்லி. ஸோ ஷூட் இப்போது நான் என்ன செய்கிறேன், இங்கேருந்து பார்ப்போம் கிளியரா. ஓகே don't have to search for it. We'll just see what has happened. Okay, just skim through. Bing போயிருக்காங்க. ஆல்ரெடி we know Bing வந்துச்சு, சினி ஹாலாண்ட் வந்துச்சு, Abiltress இது we are also seeing this domain. We'll also keep this. பட் அதுக்கப்புறம் jQuery தான் வந்திருக்கு. It is I'll keep that in mind, but I'm suspicious about this site also. ஏன்னா சிலிவானுக்கு அப்புறம் இன்னொரு சைட்டு போய் 2 சைட்டு வந்திருக்கு. யூடியூப் போயிருக்கு. யூடியூப் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இந்த 24 ஷாப் இதுதான் எனக்கு சந்தேகம். ஓகே இது இவ்வளோ தான் கண்டென்ட் டெலிவரி ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீமில். அடுத்த ஸ்ட்ரீமில் எப்படி சினி ஹாலாண்ட் எல்லாம் இருக்குது. ஓகே இதோட இப்போது இந்த சைட்லேருந்து அடுத்த சைட்டுக்கு இதோட ரெஃபரர் என்ன, ஆக்சுவலாக ரெஃபரர்னால் இந்த சைட்டுக்கு எப்படி வந்துச்சுன்றது தான் ரெஃபரர். கரெக்டாக. ஸோ அந்த ரெஃபரரை செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இந்த
ரெஃபரர் இதுக்கு ரெஃபரர் பார்த்தீங்கன்னா சினி ஹாலண்ட் தான் ரெஃபரர். அதாவது சினி ஹாலண்ட்லேருந்து இதுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ரெஃபரர்னால் அந்த கிளைண்ட்லேருந்து இந்த கிளைண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. இதுதான் காரணம் இந்த 24 கார்ப் வரதுக்கு. ஓகே, ஸோ பேசிக்லி தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே தான், ரெஃபரர் வந்து 24 கார்ப் தான். இந்த இது ஜிஃப் ஏதோ போயிருக்காங்க, ஜிஃப்க்கு போயிருக்காங்க. தட் இஸ் நாட் ஃபவுண்டு, பட் செவரல் சம்திங் ஹஸ் பீன் டெலிவர்ட். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஓகே, அந்த இதுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட் என்ட்ரன்ஸில் அதுக்கு போயிடலாம். அதுக்கு இந்த ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அடுத்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட் ப்ராப்ளம் இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபாலோ டிசிபி ஸ்ட்ரீம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரெஃபரர் யார்? 24 கார்ப்பு. ஃபஸ்ட்டு 24 கார்ப்பு தான் இதோட ரெஃபரர். ஓகேவா? ஸோ சினி ஹாலண்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 24 கார்ப்பு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட்டுன்ற வெப்சைட்டு. இதுதான் இந்த ஆர்டரில் தான் வந்து வந்திருக்கு. ஓகேவா? வெப்சைட் வந்து விசிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் ஏதோ பிஹெச்பி செஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஏதோ இது கெட் மெத்தடில் இருக்குது. பட் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணால் தெரியும் வேறு ஏதாவது. ஆக்சுவலாக இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டு. இந்த கெட் ரெக்வஸ்ட்டில் வந்துருக்குல்ல, இதுதான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி கூட மார்ஃபாய் வந்திருக்கும், தெரியுதா? ஏதோ ஒரு இது கமாண்ட் மாதிரி தான், ஏதோ என்கோடட் கமாண்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஸோ இதாக தான் இருக்கணும். இந்த காப்பி பண்ணிக்கிறேன். இது காப்பி பண்ணிட்டு இதை வந்து நம்மளுக்கு ரீடைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூ காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக விசிட் ஆன வெப்சைட் என்னது? 24 ஷாப் தான். கரெக்டாக இவன்கிட்ட போய் நான் கேட்குறேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்க, நான் எதாவது வச்சுருக்கேன் அதுக்கு ரிலேட்டடாக அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, இங்கே வந்துட்டு ஃபைண்டு கொடுத்துட்டு அந்த வேல்யூ கொடுப்போம். இல்லாட்டி அந்த அடுத்த வெப்சைட்டுக்கான லிங்க் ஏதாவது வச்சுருக்கானுங்க, அதை பார்ப்போம். Just trying to figure out. இங்கே எதுவும் கிடைக்கல. அப்போ இந்த வெப்சைட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் இருந்தால் ரீடைரக்ட் ஆகிருக்கா எக்ஸ்ப்ளாய்ட்டுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான் விசிட்டு, இல்லை இது இல்லைன்னா எது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் மட்டும் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஐ எம் ட்ரைங் டு ப்ரூவ் வெதர் இட் இஸ் malicious or not. ஸோ தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு மேக்.
okay, if you are confused. So this is the exploit I think which has been delivered, but I want to confirm it. Okay, strong proof வேணும். That's what I'm looking for. இந்த இடத்துல இந்த டொமைன் எப்படி காப்பி பண்ணுறது? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெஃபரர் என்ன, இதுதான் வந்து பேலோடு. இந்த பேலோடு எப்படின்றத there is a way to identify. இந்த HTTP ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா இது வந்து என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன வெப்சைட் கொடுத்துருக்குன்றதை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதில் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது HTML டவுன்லோட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதை தாண்டி என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். இது தெரியுதா? இது ஏதோ டவுன்லோடு கொடுத்துருக்கு தெரியுதா? இது ஏதோ டவுன்லோட் பண்ணியிருக்கு தெரியுதா? இந்த தான் எக்ஸ்ப்ளாய்ட் தெரியுதா? ஷாக்வேவு, எக்ஸ்ஃப்ளாஷு சொல்ல புரியுதா? இதெல்லாமே இந்த டொமைன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகுது தெரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் டெலிவர்ட் த பேலோட். ஓகே, இது வந்து HTML. இது வரைக்கும் பார்த்தீங்கனால XML, GIF, JavaScript can also be malicious, but in this case this is a malware which may also be an PHP and those kind of things. But I'm most interested in is this MS download, Shockwave, Flash. இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் தெரியுதா? இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டபிள். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் மேலே என்னோடய ஃபோக்கஸ் போச்சு. அதில் ஸோ தட்ஸ் வை ஐ வாஸ் லைக் சஸ்பீஷியஸ் அபவுட் திஸ். அப்போது இதுதான் வந்து பேலோட டெலிவர் பண்ணியிருக்கு தெரியுதா? இங்கே MS டவுன்லோடுலாம் இருக்கா? ஸோ இதுதான் பேலோடு, இதுதான் பேலோட டெலிவர் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டு. நீங்கள் இது வந்து யார் இதை ரெஃபர் பண்ணது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி யார் ரெஃபர் பண்ணது, இந்த வெப்சைட் எப்படி நம்மளுக்கு வந்துச்சு? 24 கார்ப்பு தான் இதை அனுப்பியிருக்கான். அதை நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் தான் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரர்னு சொல்லிட்டு இருக்கும். ரெஸ்பான்ஸ் சர்வர் என்ஜினிக்ஸு நம்ம ஆல்ரெடி இதை டிராஃபிக் பார்த்தோம். ஆக்சுவலாக இது ரெஃபர் பண்ணது யார் அப்படின்னா அந்த 24 ஷாப். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் பேசிக்லி மென்ட். ஸோ வீல் கம்மிங் பேக் டு த கொஸ்டின் அகேன். ஓகே, வாட் இஸ் த IP அட்ரஸ் ஆஃப் த டெலிவர்? இப்போ நம்மளுக்கு வந்து எது டெலிவர் பண்ணி, இது டொமைன் நேமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, IP அட்ரஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ டொமைன் என்னது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது, இவன் தான் டொமைன். ஓகே, this is the domain that delivered the malware. Okay, இவனோட IP அட்ரஸ் என்னது? 3700. ஓகே, okay, got it. Okay, so cool. So first set of questions நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸை. செகண்ட் லெவல் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போவோம். ஓகே, ஐ திங்க் இட் மேட் சென்ஸ். நான் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் மறுபடியும் ஐட்ரேட் பண்ணுறேன். ஐ வென்ட் டு Wireshark. ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் எக்ஸிக்யூட்டபிள்ஸ். இங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டு மால்வேர்னு சொல்லியிருக்கிறதுனால ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் எக்ஸிக்யூட்டபிள்ஸ். இட் டசன்ட் மீன் PHP வழியாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், JavaScript வழியாகவும் வரும். பட் ஐ எம் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் எக்ஸிக்யூட்டபிள்ஸ், அதாவது அப்ளிகேஷன், அதாவது EXEs. ஓகே,
எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை வச்சு நீங்கள் மால்வேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு மால்வேர் இருந்துச்சு அப்படின்னா, கேப்சர் பண்ண எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் அனுப்புனது, ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணது எல்லாமே அந்த பேக்கெட்டில் கண்டெயின் ஆயிருந்துச்சுன்னா உங்களால் மால்வேரை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிக்கப் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த பட்சத்துக்கு. ஸோ பட் இட் won't be in every case since it is a challenge they have given it like this, or sometimes you may also have, அது depends on the company தான். ஓகேவா, how they set up the network detection. okay, export objects already சொன்ன மாதிரி HP. okay, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ன்றனால இதை வந்து நான் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ வில் சி நெக்ஸ்ட். What is next? What is the next question actually? So what is the redirect URL? ஓகே, இதுதான் redirect URL கேட்டிருக்கான். ஓகேவா, redirect URL எப்படி கண்டுபிடிச்சா, redirect எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கிட் லேண்டிங் பேஜுக்கு இது போச்சு அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, அதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே, யூ ஆல்ரெடி நோ இட். கரெக்டாக, அது எப்படின்னு சும்மா மறுபடியும் காட்டுறேன். ஃபாலோ TCP stream. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரர் யார், இவன் தான் ரெஃபரர். ஓகேவா, ஹோஸ்ட் யார், இந்த ஸ்டாண்ட் ட்ரஸ்ட்டுக்கு ரெஃபரர் யார், ரெஃபரர்னா எந்த வெப்சைட் வழியாக இந்த வெப்சைட் வந்துச்சு அப்படின்றது. அப்போ 24corpshot.com தான் நம்மளோட ஆன்சர் அப்போது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது ரீடைரக்ட் URL என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் திஸ் ஒன் 24shop.com தான் நம்மளோட ரீடைரக்ட் URL. கரெக்டாக, இது ஆன்சர். அப்போ ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து பிசைட் அட் த லேண்டிங் பேஜ் ஏதோ வந்து CVE கொடுத்துருக்காங்க. யா, தேங்க்யூ ராஜ். ஸோ யா, ஸ்டே டியூன்ட். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிசைட் அட் த லேண்டிங் பேஜ் விச் கண்டெயின் CVE. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கிற CVE ஏதோ கண்டெயின் பண்ணியிருக்கு, அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் ஒன்று டெலிவர் ஆகிருக்கு, அதுக்கு வந்து இந்த CVE லிங்க் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா, அதுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்டை வெளியே எடுக்கணும். ஓகே, ஸோ எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் வெளியே எடுக்கிறது நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஸ்டின் வந்து இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Beside at the landing page which contain what are other exploits sent by the EK. ஓகே, இது வந்து ஓகே, இது ஒரே கொஸ்டினா. ஓகே, அப்போது 2-3 பிரிச்சிட்டான். 2-3 இதே முடிச்சிருந்துச்சு. ஓகேவா, 3வது கொஸ்டின் தான், ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுது. ஓகே, வாட் ஆர் அதர் எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பை த EK. லேண்டிங் பேஜ்லேருந்து என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அதாவது மால்வேர் தான் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லலாம். எனிதிங் இட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்ட் மே ஆல்சோ மீன் தட், பட் யா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். ஓகேவா, ஸோ எக்ஸ்போர்ட் இன் த சென்ஸ் நம்மளுக்கு வந்த ஃபைலு, அதாவது இந்த வெப்சைட்டில், இந்த மலிஷியஸ் வெப்சைட்லேருந்து இந்த வந்த எல்லா ஃபைலையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதோட ஹேஷ் வேல்யூ செக் பண்ண போகிறேன். ஸோ தட் ஐ நோ வாட் ஐ எம் டீலிங் வித், அதாவது என்ன டைப் ஆஃப் மால்வேர் வந்து டெலிவர் ஆச்சு அப்படின்றத ஐ கேன் லைக் லிட்ரலி see it. ஓகே, இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு TSharkலையும் பண்ணலாம். டியூ டு த டைம் கன்ஸ்ட்ரெயின் ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் யூஸிங் Wireshark. ஓகேவா, TShark வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த ஃபைல். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போய் GUI பண்ணுறதில்ல, அதே மாதிரி நீங்கள் TSharkலையும் பண்ணலாம். டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஐ எம் டூயிங் இட் இன் Wireshark. ஓகேங்களா, ஸோ வில் டூ இட் ஹியர். எல்லாமே ஒரே எக்ஸ்ப்ளாய்ட் தாங்க ரிசீவ் பண்ணியிருக்கு. இது வேறு வேறு பேரில் கொடுத்துருக்காங்க, வேறு வேறு செஷன் ஐடியில் வந்திருக்கு. பட்
சாரி செஷன் ஐடி ஒன்று தான், பட் ரெக்வஸ்ட்டோட நம்பர் மட்டும் மாறி இருக்குது. ஓகே, request jar இந்த மாதிரி வந்திருக்கு. Okay, we'll just download this one. I think it will be, this is the highest bytes of malware, I think. Okay, la micromedia x flash. Okay, எது நோட் பண்ணுறது? என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, எதெல்லாம் சஸ்பீஷியஸ்ன்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையும் பேசாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டு ஒன்று தான், அதனால் ஒன்று மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது ஃபைல் டூன்னு சேவ் பண்ணிடுறேன், எக்ஸ்டென்ஷன் இல்லாமல். இது XML தேவையில்லை, ஜாவா ஆர்கைவ் தேவையா, இது தேவை தான். எல்லாமே ஒன்றா தான் நான் பார்த்துக்கிறேன் ஒரு தடவை. ஐ மீன் வேறு வேறு பேரில் இல்லை, வேறு கண்டென்ட் இருக்குது. ஃபைல் 3ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இதுவும் 401 அதே தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ மொத்தம் 4 ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த மலிசியஸ் வெப்சைட்லேருந்து விசிட் ஆனதுனால. So what I'll do is we have already opened the tab தான் இங்கே. ஓகே, இங்கே டேப் இருக்குல்ல ஆல்ரெடி. ஸோ இங்கே வந்து ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும். ஓகே, இங்கே வந்துருச்சு. ஓகேவா, டெம்ப் கேப்பில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைல் ஸ்டார் டாட் இப்படி கொடுத்தேன், ஃபைல் ஸ்டார்னு கொடுத்தாலே எல்லாம் இந்த டேரக்டரியில் இருக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடும். ஓகே, என்ன டைப் ஆஃப் ஃபைல் நீங்கள் தெரியுதா? இதோ டேட்டா ஃபைலு, இது மேக்ரோ ஃப்ளாஷ் டேட்டா. இந்த மேக்ரோ ஃப்ளாஷ் டேட்டா தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாட் ஐ டூ இஸ் SHA-256 sum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இது வந்து ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஹேஷ் வேல்யூ பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் என்னோட லினக்ஸ் சேலஞ்சஸில். ஜஸ்ட் கூகுள் வாட் ஹேஷ் இஸ். இட் இஸ் அ way to represent the integrity of a file. இப்போ இந்த ஹேஷ் என்ன செய்யலாம், நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி ப்ரிப்ராய்ட்ரி ஃபைலாக இருந்துச்சு உங்கள் கம்பெனி ஃபைல்லாம் டேரெக்டாக வைரஸ் ஹோட்டல் எடுத்து போடக்கூடாது, ஏன்னா மற்றவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹேஷை தான் போட்டு பார்க்கணும். ஓகே, இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டுன்னு அவனே சொல்லிட்டான். ஓகேவா, இப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், இது வந்து ஏதோ விச் கண்டெய்ன்ஸ் த சிவிஇ. ஓகே, அதாவது அந்த வெப்சைட் லேண்டிங் பேஜில் விச் கண்டெய்ன்ஸ் த சிவிஇ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி தான் அது டெலிவரி ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வெப்சைட் வந்து இந்த வல்னரபிலிட்டி இருந்திருக்கு, ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க. வாட் ஆர் த அதர் எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பை த ஈகே. ஓகே, இது வந்து மலிஷியஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அது டெலிவரி பண்ணுறது மலிஷியஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, சம் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்ப்ளாய்ட் கிட்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி இட் ஹாஸ் பீன் லைக் எக்ஸ்ப்ளாய்டட். ஃப்ளாஷ் பிளேயர் 0 day எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே, இந்த வல்னரபிலிட்டி சர்ச் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இது என்னது, மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அலோஸ் ரிமோட் அட்டாக்கர்ஸ் டு எக்ஸிக்யூட் ஆர்பிட்ரரி வெப்சைட் ட்ரிகர்ஸ் டெலிட்டட் அப்படின்னு. இது வந்து இந்த வல்னரபிலிட்டி எதை ஃபோக்கஸ் பண்ணது, மைக்ரோசாஃப்ட் எட்ஜை ஃபோக்கஸ் பண்ணது. சின்ஸ் அவங்க வந்து பிங்கு தான் நான் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அந்த யூசர், இஃப் யூ ரிமெம்பர், அவங்க பிங்குன்ற இதை விசிட் பண்ணியிருந்ததுனால. ஸோ உங்களோட ஜென்ரல் டவுட்லாம் அட் த எண்ட் ஆஃப் 10 minutes ஐ வில் ஆன்சர் யூ. ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஸோ இந்த இடத்துல இந்த வல்னரபிலிட்டி வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் அவங்க அந்த யூசர் யூஸ் பண்ண ப்ரௌசரே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த சிவிஇ வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பேலோட டெலிவர் பண்ணியிருக்கு. Remote attackers to execute arbitrary code via crafted websites that triggers also delete object. இந்த மாதிரி malicious leveragesலாம் அது கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வந்து யூசர் வந்து இதை விசிட் பண்ணாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் பிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ பிங் www.bing.com இருந்திருக்கும். எங்கே அப்படின்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எங்கே அந்த யூசரோட ஃபஸ்ட்டு விசிட்டட் வெப்சைட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டே ஒரு பிங்கு தான் விசிட் பண்ணியிருப்பார். தெரியுதா? பிங்கு தான் விசிட் பண்ணார் நான் சொன்ன மாதிரி. தெரியுதா? ஸோ திஸ் ஷோஸ் தேர் யூஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இதில் கூட பார்க்கலாம் ஆக்சுவலாக. யூசர் ஏஜென்ட் என்னன்னு, யூசர் ஏஜென்ட் பார்சிங். இந்த யூசர் ஏஜென்ட் வந்து என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாங்க இல்லை என்ன டிவைஸ்ன்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணி எடுக்கலாம். அந்த யூசர் ஏஜென்ட் வந்து பார்ஸ் யூசர் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போட்டிங்க அப்படின்னா பார்ஸ் பண்ணி கிளியராக கொடுத்துரும் அந்த யூசர். தெரியுதா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 யூஸ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் 7 மிஷினில். ஓகே, ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ அவன் அந்த கொஸ்டினே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? besides the landing page which contains the CVE exploit. Okay, so on the website இந்த CVE exploit பண்ணி தான் உள்ளே உட்காந்துருக்கு. ஓகே, வாட் அதர் எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பை த EK. ஸோ அந்த வெப்சைட் அவர் விசிட் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது பேலோட் தான் டெலிவரி இருக்குது. வாட் அதர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் சென்ட் பை த EK. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் வேறு என்ன எக்ஸ்ப்ளாய்ட்? இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஓகே, அது எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். வேறு என்ன எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இது சென்ட் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க பேசிக்காக. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3 எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பண்ணியிருக்கு. ஐ மீன் 2 எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பண்ணியிருக்கு. ஹவு மெனி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்ன்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க கரெக்டாக. அப்போது எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். எது வழியாக தெரியும் அப்படின்னா இங்கே நம்ம Wiresharkலேயே வந்து பார்த்தோம். கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து பார்த்தோம். How many exploits the question? So I have explained it in detail what happened. Okay, 1 2 3. Okay, இது வந்து அப்போது 2 எக்ஸ்ப்ளாய்ட்டு சென்ட் பண்ணியிருக்கா. ஒன்று ஃப்ளாஷ் எக்ஸ்ப்ளாய்ட்டு, இந்த ஷாக்வேவ் ஃப்ளாஷ் எக்ஸ்ப்ளாய்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜாவா ரன் டைம் இங்கே வந்து ஜாவா ஆர்கைவ்னு சொல்லிட்டு ஒன்று டெலிவர் பண்ணியிருக்கு. தெரியுதா? இதையும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது என்ன அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஷாக்வேவ் எக்ஸ்ப்ளாய்ட். இது ஸோ இது வந்து இதையும் நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி ஷாக்வேவ் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். வைரஸ் டோட்டலில் சப்மிட் பண்ணி இங்கே ஜாவா ஆர்கேவ் ஒன்று டவுன்லோட் ஆகிருக்குல்ல, அதையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதோட ஹேஷ் வேல்யூ செக் பண்ணுவோமா? இது ஃபைல் 3 கரெக்டாக. ஃபைல் 3 தான் வந்து ஜாவாவை எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். ஓப்பன் நியூ டேப் ஹியர், paste the hash here. இப்போ இது இன்னொரு எக்ஸ்ப்ளாய்ட் தெரியுதா? ட்ராஜன் ஜாவா exe டீட்டெயில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா
some kind of a Java malicious file. So and as well as file ஒன்று எடுத்துடணும் கரெக்டாக, அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள். ஆக்சுவலாக இதையும் செக் பண்ணி பார்ப்போம் இது என்ன டெலிவர் ஆகிருக்குன்னு. இது வந்து ஏதோ அன்டிடெக்டட் ஃபைல் மாதிரி தெரியுது. இட் இஸ் நாட், மேபி இட் குட் பி malicious, மே நாட் பி, பட் திஸ் இஸ் an application that was delivered, but not sure whether it is malicious or not. பட் இது ரெண்டும் தான் எக்ஸ்ப்ளாய்ட்டாக நம்மளுக்கு வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் படி கிடச்சிருக்கு. சப்போஸ் இதை வந்து நம்ம டீப் டைவ் பண்ணோம் அப்படின்னா we need to என்ன சொல்கிறது, reverse engineer it and see. Reverse engineering in the sense it is like breaking the malware or executable to see what is inside. Okay, so we'll just go back to the thing. ஸோ இந்த இடத்துல இது வந்து டேட்டாவாக தான் வந்திருக்கே தவிர, அப்ளிகேஷன் டேட்டாவாக தான் வந்திருக்கே தவிர, இது ரெண்டுமே இந்த ஜாவா ஆர்கேவ் டேட்டான்னு அவனே ஜாவா ஃபைல்னு கொடுத்துட்டான். இதை வந்து மைக்ரோ ஃப்ளாஷ் மீடியா ஃபைல்னே அவனே சொல்லிட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளாஷ் எக்ஸ்ப்ளாய்ட்டும் ஜாவா எக்ஸ்ப்ளாய்ட்டும் ரெண்டுமே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஃபைல் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு கரெக்டாக. ஓகே, இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபைல்ஸ். ஓகே, கூல். ஹேஷ் வந்து மிஸ்டர் பிளாக், அது ஜஸ்ட் கமாண்டு தான். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹேஷ் வேணுன்றது SHA-256 சம், இதுதான் கமாண்டு. அந்த கமாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைலோட ஹேஷ் கிடச்சிரும் பேசிக்காக. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். இது 256ஓட சம்மு. உங்களுக்கு MD5 சம் வேணும்னா MD5 சம்மு. இது MD5 ரெண்டுமே. MD5னா அது ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஜாஸ்தி, அதோட கேல்குலேஷன் வேறு. பட் எண்ட் ஆஃப் த டே பேசிக்கலி திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, ஸோ அது சின்ன கமெண்ட் தான். ஓகே, ஹவு மெனி டைம்ஸ் வாஸ் த பேலோட் டெலிவர்ட்? அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி டைம்ஸ் வாஸ் த பேலோட் டெலிவர்டு கேட்குறாங்க. ஓகே, எவ்வளோ டைம் டெலிவர் ஆகிருக்கு இந்த பேலோடுன்னு. எவ்வளோ டைம் டெலிவரி ஆகிருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே சிம்பிளாக ஹேஷ் பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். சாரி, இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தனாலே தெரிஞ்சிடும், எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் பார்த்தனாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ டைம் டெலிவரி ஆகிருக்கு. சம்டைம்ஸ் மல்டிபிள் டைம் அட்டாக்கர்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க டு என்ஷூர் இட் ஹஸ் லேண்டட் இன் அவர் சிஸ்டம். கரெக்டாக போய் லேண்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு இது இந்த மாதிரி. ஓகே, இப்போ எவ்வளோ டைம் டெலிவரி ஆகிருக்கு ஒரே எக்ஸ்ப்ளாய்ட்டு? ஷாக்வேவ் ஃப்ளாஷ் ஃபில் 1 2 3 டைம் டெலிவரி ஆகிருக்கு. இல்லை, இது MS டவுன்லோட் தான் 3 டைம் டெலிவரி ஆகிருக்கு. இது 2 டைம் தான் டெலிவரி ஆகிருக்கு. மொத்தமாக 4 டைம் டெலிவரி ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஈச் ஃபைல் வந்து 2 டைம் டெலிவரி ஆகிருக்கு. 1 2, இது 1 2. ஓகே, சாரி, இந்த இடத்துல பேலோடு தான் கேட்டிருக்காங்க. பேலோடு இஸ் டிஃப்ரெண்ட் ஹியர் ஆக்சுவலி. பேலோடு வந்து ஏதோ ஒரு பேலோடு அனுப்புனான்னு சொன்னால, அது இந்த பேலோடு. ஓகேவா, திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் சம் பர்பஸ். ஓகே, I'll tell you what is the purpose. இந்த இடத்துல பேலோடுன்னு நான் சொன்னல, பேலோடு இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் தட் வாஸ் டெலிவர்டு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் தான் செக் பண்ணணும்னு நினச்சேன்ல. இந்த இடத்துல பேலோடு வந்து ஃபைல் 1, நம்ம பார்த்த ஃபைல் 1. ஓகேவா, இதுதான் பேலோடு. ஓகே, இந்த டேட்டான்னு இருக்குல்ல, நம்ம போட்டோம்ல வைரஸ் டோட்டல் போட்டப்போ எந்த ரிசல்ட் வரல,
அதுதான் பேலோடு பேசிக்கலி இந்த இடத்துல. பேலோடு இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் லைக் DLL ஆர் சம்திங். ஓகேவா, DLLனா டைனமிக் லிங்க் லைப்ரரி மாதிரி. மேபி இட் would have been like a dynamic library, but we are not sure what it is. But it is like providing some என்ன சொல்கிறது, some kind of additional thing to it. ஓகே, இப்போ இந்த இடத்துல பேலோட வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ மலிஷியஸ், பட் இங்கே ட்ரிகர்ட் மலிஷியஸ்ன்னு சொல்ல. பட் இதுதான் வந்து அங்கே கேட்டிருக்காங்க கொஸ்டினில், how many times was the payload deliveredன்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் இந்த பேலோடு எவ்வளோ டைம் டெலிவர் ஆயிருக்குன்னு. இதோட யூசேஜ் கண்டுபிடிக்கணும், நம்ம இன்டெப்த்தாக இன்னும் டைவ் பண்ணி பார்க்கணும். சின்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு நெட்வொர்க் அனாலிசிஸ், ஐ எம் லிமிட்டிங் வித் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம் டெலிவர் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 3. ஓகே, ஓகே, அடுத்து வந்து submit the PCAP to virus total and find out what's not alerts triggered. What are the e-case name or showing in circuit alerts. ஓகே, இப்போ வந்து PCAP வந்து அப்லோட் பண்ணுன்றான் இதில் வைரஸ் டோட்டலில். சம்டைம்ஸ் இதே PCAP வேறு யாராவது அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அப்லோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள், பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு டூ சின்ஸ் இட் இஸ் அ சேலஞ்சு. ஸோ நான் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இப்போது புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோ. இந்த ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த PCAP ஃபைலை வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து சர்க்கியூட் லாக்ஸ் கேட்குறாங்க, அதாவது ஸ்னாட் லாக்ஸ் கேட்குறாங்க. ஸ்னாட்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் இஸ் ஸ்னாட். அது வந்து நெட்வொர்க் டிடெக்ஷன் ரெஸ்பான்ஸ் டூல் தான். சர்க்கியூட்டான்னு கேட்டிருக்காங்க, ஸ்னாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே என்னென்னு பார்ப்போம். சர்க்கியூட்டா என்ன, ஸ்னாட்னா என்னென்னு. நெட்வொர்க் நான் சொன்னல IDS, நெட்வொர்க் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, IDS சிஸ்டம். இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன், IDS IPS. ஓகேவா, இன்ட்ரூஷன்னா உள்ளே வரதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்ட் பண்ணதுக்கும். ஓகே, ஸோ ஸ்னாட் இஸ் அ ரியல் டைம் பேக்கெட் அனாலிசிஸ் டூல். ஓகே, ஆர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே, சர்க்கியூட்னா என்ன, இதுவும் நெட்வொர்க் அனாலிசிஸ் த்ரெட் டிடெக்ஷன் சாஃப்ட்வேர் தான். சர்க்கியூட்டா வர்சஸ் ஸ்னாட்னு கொடுத்தா ஓப்பன் சோர்ஸ் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் தான். பட் தே டிஃபர் பிரைமரி இன் த்ரெட்டிங் ஆர்கிடெக்சர், லாகிங் அவுட்புட், அப்ளையர். இது ரெண்டுமே ஒவ்வொரு சாஃப்ட்வேர். இது ஆல் ரிலேட்டட் டு நெட்வொர்க் டிராஃபிக் அனாலிசிஸ் டூல்ஸ். ஓகே, சின்ஸ் வி ஆர் நாட் ஹேவிங் எனி ஸ்னாட், என்ன சொல்கிறது, நம்மள்கிட்ட ஸ்னாட் டூல் இல்லாதனால இந்த மாதிரி பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சு போகிறோம். ஓகே, எதுவும் இல்லை. ஸ்னாட் அலர்ட்ஸ் இங்கே இருக்குது, சர்க்கியூட் அலர்ட்ஸ் இங்கே இருக்குது, தெரியுதா? இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எக்ஸ்ப்ளாய்ட் மட்டும்தான், கரெக்டாக? அப்போ ட்ராஜன் வச்சு நான் போய்க்கிறேன். ஓகே, இங்கே நான் வந்து நெட்வொர்க் ட்ராஜன், அதாவது அலர்ட்ஸ்லேயே வந்து என்ன அதுலேயே கேட்டிருக்கான், வாட் ஆர் த EK நேம்ஸ் ஷோயிங் இன் த சர்க்கியூட் அலர்ட்ஸ். சர்க்கியூட் அலர்ட்ஸில் பார்க்குற ஐ மீன் முதல்ல வந்துட்டு வாட் ட்ரிகர்டு
submit the PCAP virus to find out what snort alerts triggered. எந்த மாதிரி snort alertலாம் trigger ஆயிருக்கு, alert என்ன trigger ஆயிருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் alert triggered. Okay, snort alerts இதெல்லாம் தான் snort alerts that was triggered. This is the answer. Okay, so this is the answer. And surrogate alertsல என்ன கேட்டிருக்கான், EK names, exploit kits names என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்கான். exploit kits name வேணும் அப்படின்னா இங்கே attempted information network trojan was detected இந்த ரூலுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேம்ஸ். ஓகே, தெரியுதா? இதெல்லாம் தான் வந்து நேம்ஸாக கொடுத்துருக்காங்க. goon infinity or something. ஓகே, rig EK landing URI structure and then landing page. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிடெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து EK நேம்ஸை வந்து அது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டோட நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வேலிட் சிக்னேச்சர்ஸ் ஃப்ரம் சர்க்கியூட் அலர்ட்ஸ் அண்ட் ஸ்னாட் அலர்ட்ஸ். இதெல்லாம் வந்து பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன், யாரோ அப்லோட் பண்ண இன்ஃபர்மேஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் PCAP ஃபைல். ஓகே, PCAP ஃபைலை வந்து இந்த ரெண்டு டூலையும் வச்சு அனலைஸ் பண்ணி இங்கே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாய் கிரிதரன். ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்லி ஹேப்பன்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இதுக்கு வந்துட்டு இதுதாங்க ஆன்சர். இதுவும் தான் ஆன்சரு. ஜஸ்ட் சும்மா வந்து நேம் சேக்குக்கு இதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் ஸ்னாக் அலர்ட்ஸுக்கு வந்து இதுதான் அலர்ட்ஸு பேசிக்காக. ஸோ இதெல்லாம் தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ஆன்சர்ஸ் ஆர் ஃபார் த 5th questions. I think we have some more time. I think we can finish off level 3 answers. level 3 answers கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். we'll just cover it. We can pile up the last live வந்து 1 hour தான் போச்சு கரெக்டாக. So I think it is going interesting. So we'll complete the level 3 questions too. உங்களுக்கு ஓகேனா level 3 கம்ப்ளீட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் so that I get to know you guys are listening. Okay, so level 3 questions போயிடலாமா? shall we? லாஸ்ட் லைவ் வந்து என்னால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியல டியூ டு பவர் கட்டு. பட் திஸ் டைம் ஐ ஹாவ் பேக்கப். ஸோ checking my website, what have I and others been calling this exploit kit? இந்த வெப்சைட்டையும் எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டி என்னன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. Okay. I wanted to understand another thing. இங்கே அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் ஆக்சுவலாக. ஸ்லாய்ட் பிஹேவியர்ஸு டிடெக்ஷன்ஸு
ஓகே, திஸ் இஸ் ஃபைன். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல். இது முடிஞ்சு கரெக்டாக. அடுத்து செக்கிங் மை வெப்சைட், வாட் ஹாவ் ஐ அண்ட் அதர்ஸ் பீன் காலிங் திஸ் எக்ஸ்ப்ளாய்ட். நம்ம இந்த எக்ஸ்ப்ளாய்ட் என்னன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. செக்கிங் மை வெப்சைட் வாட் அதுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே போய்க்குவோம். நம்ம ஆல்ரெடி இந்த டிடெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம்ல, சர்க்கியூட் டிடெக்ஷனில். அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிப்போம். ஸ்னாட்டில் என்ன சொல்கிறான், இதில் என்ன சொல்கிறான்னு. இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறோம். எக்ஸ்ப்ளாய்ட் கிட் கூன் இன்ஃபினிட்டி ஆர் ரிக் ஈகே. கூன் ஆர் இன்ஃபினிட்டி ஆர் ரிக் ஈகே தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பேருன்றாங்க. ஓகேவா? பட் இதை கன்ஃபார்ம் பண்ணும்ல, அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஹேஷ் ஃபைல் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா தான் வருமா கிடைக்குமா பார்ப்போம். நோ த்ரெட்ஸ் டிடெக்டர்ன்றான் இவன், டம்மி பையன். ஆக்சுவலாக வந்திருக்கணும். ஓகே, நான் வந்து இது என்ன எக்ஸ்ப்ளாய்ட்டுன்னு அவன் சொல்லிட்டாங்க. கார்ப்பரேட் ப்ரைவசி இங்கே இருக்கிற டிடெக்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ இது ரிக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி கூன் சொல்லலாம். பட் ஐ நீட் த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளாய்ட் நேம். இதுதான் அவங்களோட எக்ஸ்ப்ளாய்ட். அவங்களே வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தெரியுதா, ரிக் எக்ஸ்ப்ளாய்ட். அவரே வந்து கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காரு. பேக்கெட் க்ரியேட் பண்ணவர் ரிக் எக்ஸ்ப்ளாய்ட்ன்றதான் இதோட பேர். தெரியுதா, ரிக் எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே, ஷெல் கோட் அனாலிசிஸ். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் அட்டாக்கர். இந்த மாதிரி. தேங்க்யூ பொன்னம்மாள். Thank you for commenting. What is rig exploit? So, rig exploit is an automated software toolkit used by cyber criminals to target weak points in web browsers. தெரியுதா? ஸோ நம்ம வெப் ப்ரௌசரை தான் இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்னா இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இது வந்து வெப்பை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. செக்கிங் மை வெப்சைட், நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்ப்ளாய்ட் கிட்ட பற்றி, அவர் வெப்சைட்டில் அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இது வந்து ரிக் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. ஸோ த ஆன்சர் இஸ் ரிக் எக்ஸ்ப்ளாய்ட். ஓகேங்களா, இட்ஸ் ஃபேர்லி சிம்பிள். ஸோ ஓகே, இப்போ வந்து வாட் ஃபைல் ஆர் பேஜ் ஃப்ரம் த காம்ப்ரமைஸ் வெப்சைட் ஹேஸ் த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வித் த URL ஃபார் த ரீடைரக்ட். ஓகே, சூப்பர். இது வந்து இன்ட்ரெஸ்டிங். எப்படி வந்து ரீடைரக்ட் ஆச்சு, எப்படி இது வந்துச்சு ஃபஸ்ட்டு அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் இதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட டிராஃபிக் ஃபைல்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு சினி ஹாலண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, சினி ஹாலண்டோட HTML சைட்டுக்கு போனால் நல்ல ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் மறுபடியும் ரீட் பண்ணுறேன். வாட் ஃபைல் ஆர் பேஜ் ஃப்ரம் த காம்ப்ரமைஸ் வெப்சைட் ஹேஸ் த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட்
with the URL for the redirect. இங்கேயே ரீடைரக்ட் ஆகிருக்கு URL. அந்த பேஜ் என்ன, அந்த ஃபைல் என்ன, அப்புறம் பேஜ் என்ன, எந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த malicious ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ண வச்சுச்சுன்றதான் கேள்வி. ஓகேவா, நம்ம ஒவ்வொன்றா போகலாம். ஓகேவா, I wanted to cover this, but since they have asked it in as a question itself, it is good for me to explain this. Okay, ஸோ இந்த இடத்துல சினி ஹாலண்ட் தான் ஃபஸ்ட்டு வெப்சைட் நான் சொன்னேன்ல. ஸோ சினி ஹாலண்ட் வந்து இது HTTP தான் கேட்டிருக்கான். ஸோ ஃபாலோ TCP ஸ்ட்ரீம் போயிடலாம். சினி ஹாலண்டுக்கு வந்து ரெஃபரர் வந்து பிங் தான், தெரியுதா? பிங் தான் கூப்பிட்டு போயிருக்கு சினி ஹாலண்டுக்கு. ஓகேவா, சினி ஹாலண்ட் என்ன செஞ்சுருக்கு இந்த வெப்சைட்டு, இது ஏதோ வந்து நிறைய வெப்சைட்ஸ் வச்சுருக்கு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தெரியும் சினி ஹாலண்ட்லேருந்து என்ன வெப்சைட்டுக்கு போச்சு. இது அடுத்து வந்து என்ன வெப்சைட்டுக்கு போச்சு அப்படின்னா 24 கார்ப்புக்கு போச்சு. கரெக்டாக 24 கார்ப் இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா 24 கார்ப் வச்சுருக்கான். அதுவும் ஐஃப்ரேமில் வச்சுருக்கான். இதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா, document.body சைல்டு வேர் JS document.create element. இது என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்றத இப்போ அடுத்து வந்து 24 கார்ப்புக்கு போச்சு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக, அப்போ நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் 24 கார்ப் வந்து இந்த எங்கள் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி. கரெக்டாக, எங்கெங்கெல்லாம் 24 கார்ப் இருக்குன்னு பிடிப்போம். இந்த 2 சோர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல தான் இருக்குது. பட் ஓகே, இது வந்துட்டு அந்த நடுவில் வந்து அடல்ட் டிஸ்ன்னு வந்துச்சுல, இது ஜஸ்ட்டு அனதர் டைப் ஆஃப் வெப்சைட் அவைலபிள் இன் இது என்னது சினி ஹாலண்ட். இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது ஜஸ்ட் நார்மல் வெப்சைட் தான். இது வேறு ஏதோ அதுக்குள்ளே இருந்த வெப்சைட்டு. பட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இது. ஓகேவா, ஓகே. ஸோ இது என்ன கோடு ஆக்சுவலாக, என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்கு டாக்குமெண்ட், இது என்ன பண்ணியிருக்கு இந்த கோடு JS கோடு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, சிம்பிளாக இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஷுட் நோ கோடிங். பட் டு சிம்பிளிஃபை த ப்ராசஸ், வாட் ஐ எம் கோயிங் டு லெவரேஜ் இஸ் ஐ எம் கோயிங் டு லெவரேஜ் AI. இந்த இடத்துல தான் AI வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் இட். ஸோ கௌரி சங்கர், ஆக்சுவலாக இது நீங்கள் எங்கே இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, எங்கே இந்த அனாலிசிஸை எடுக்கிறது அப்படின்றத வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன். இந்த வெப்சைட் எப்படி விசிட் பண்ணுறது, Wireshark எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு லைவில். அதில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே 1 hour 1.5 hours வீடியோ தான். அதிலே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக நான் டூப்ளிகேட் பண்ண விரும்பல. சின்ஸ் ஐ எம் கோயிங் வித் டெக்னிக்கல் ஸ்டப்ஸு, ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் லூஸ் ட்ராக்கு. பட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ப்ளீஸ் கோ த்ரூ இட் ஸோ யூல் கெட் டு நோ. ஓகே, வாட் வி ஆர் கரண்ட்லி கோயிங் டு டூ, இது என்ன பண்ணுது அப்படின்னு AI கிட்ட சும்மா கேட்போம். இங்கே தான் AI ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ யூ ஷுட் ஆல்சோ நோ சம் பேசிக்ஸ் ஆஃப் JavaScript to understand. Code injection, especially a drive-by download ad fraud script, it secretly forces a user's browser to load an external website without their knowledge. தெரியுதா, இது வந்து சீக்கிரட்டாக யூஸரோட ப்ரௌசரை யூஸருக்கு தெரியாமையே வேறு எக்ஸ்டர்னல் சைட்டை விசிட் பண்ண வைக்குது. ஓகே, தெரியுதா, the hidden site could exploit browser's vulnerability to install malware and visit a device. ஓகே, ஸோ இன்ஸ்டாலே பண்ண வச்சிரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி. ஸோ டவுன்லோட் மட்டும் இல்லை, இன்ஸ்டாலேஷனும் நடந்துடும். ஓகே, டவுன்லோட் இஸ் a different ப்ராசஸ்ஸு, இன்ஸ்டாலேஷன் இஸ் a different ப்ராசஸ்ஸு. இந்த இடத்துல அந்த ப்ரௌசர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்கிறனால, ஆல்ரெடி வீக்காக இருக்கிறனால இன்ஸ்டாலேஷனுமே நடந்துரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல கிரியேட்ஸ் a hidden container, it generates a new HTML div எலமெண்ட்டு அந்த பேஜில் ஐடியோட DTன்னு போட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரேட்ஸ் an invisible iframe, it creates an inline frame pointing to an external domain. What is a iframe? இங்கே தான் தேவை. எதுக்கு iframe? iframeனா என்ன? HTML iframe எங்கே யூஸ் பண்ணுறாங்க? W3 schools வரும். W3 schools is the best way to learn these stuffs. Okay, an inline frame, iframe is marked up as the following. தெரியுதா, try it yourself. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த iframe சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காரா, டைட்டில் என்னது, W3 schools free online web tutorials.
இது வந்து H1, இது வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஐஃப்ரேமு. இது நீங்கள் எங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே வந்தோடனே கர்சர் மாறுது தெரியுதா? இங்கே தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த w3schools.comக்கு போன்ற மாதிரி புரியுதா? நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இதை மாற்றி விட்றேன். ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப பேசிக். ஓகே, ரெஃப்யூஸ் டு கனெக்டா? இங்கே ஐஃப்ரேமில் வர மாட்டேங்குது போல. தெரியுதா? இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன் கிளிக் வந்தால் ஐஃப்ரேம். ஓகே, ஐ ஜஸ்ட் டெப்த்தாக இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த இடத்துல என்ன ஆகுனா, ஒரு வெப்சைட் ஆல்ரெடி இது ஒரு வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டுக்குள்ளே இன்னொரு வெப்சைட்டை கொண்டு வரதுக்கு, இன்னொரு டாக்குமெண்ட் ஃபைலை கொண்டு வரதுக்கு, தெரியுதா? Inline frame is used to embed another document within the current HTML document. Uses HTML style iframe இது CSS style இது. Okay, always include title attribute iframe. This is used to screen readers to read out the what content iframe is. Okay, தெரியுதா? ஆல்ரெடி ஒரு வெப்சைட், அதில் இன்னொன்று. ஓகே, they are like reference. ஓகே, சோர்ஸ் என்னது? default.asp. இப்போயே வந்துட்டு example.com கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இது மட்டும் மாறும், தெரியுதா? இப்போ பாருங்க, தெரியுதா? சாரி, we cannot see. இது மட்டும் போகுது. இப்படி கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது மட்டும் போயிடுச்சு. ஓகே, ரன் கொடுக்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது? எடுத்துக்கிச்சுங்க. இப்படி கொடுப்போமா? இப்படி கொடுத்தா வரும்னு நினைக்கிறேன். https example.com கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் மாறும். ஓகே, தெரியுதா? வேற ஒரு வெப்சைட்டே வந்துருச்சு. சும்மா இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுது கனெக்ஷனை. அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ஐஃப்ரேம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். தட்ஸ் ஃபைன். பட் இந்த இடத்துல ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்றது தான் இங்கே விஷயமே. கிரியேட்ஸ் ஹிடன் கண்டெய்னர். இங்கே வந்து இது வந்து ஹிட்டனாக இருக்கும் இது. ஓகேவா? ஹைட்ஸ் த ஆக்டிவிட்டி. இட் செட்ஸ் த ஐஃப்ரேம் ஸ்டைல் டு விசிபிலிட்டி ஹிட்டனாக வச்சுருக்கான் விசிபிலிட்டியை. தெரியுதா? இங்கே ஹிட்டனாக வச்சுருக்கான். ஐஃப்ரேம் வந்து எங்கே ஹிட்டனாக இருக்குது? சம்பர் இந்த விசிபிலிட்டி ஹிட்டனாக வச்சுருக்கான். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஹிட்டனாக வைக்கும்போது இந்த example.com நம்ம வச்சோம்ல, இந்த example.comே வந்து இல்லாமல் போயிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் லைக் கிரியேட்டட். அதுக்கு ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து இங்கே போட்டு பார்க்கலாம் தான், சும்மா இந்த ஒரு ஸ்டைலை மட்டும். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து இது ஹிட்டனாக வச்சுருக்கான்னு மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஹிடன் பண்ணிட்டான். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இன்னொரு வெப்சைட் வைக்கிறான், அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கான். ஹைட் பண்ணி வச்ச வெப்சைட் எது நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? இஃப் யூ ரிமெம்பர், இதை தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கான். அதாவது நம்மளோட இந்த வெப்சைட்டை தான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கான். எதுக்குள்ளே? ஐஃப்ரேம்குள்ளே. எங்கே ஐஃப்ரேம் காணும்? டிவ்வுக்குள்ளே, ஐஃப்ரேம்குள்ளே. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹவ் டன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட்டு வெப்சைட் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதை வந்து ஹிட்டனாக வச்சுருக்கான். இது ஒரு வெப்சைட்டு எக்ஸ்ப்ளாய்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ரீடைரக்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் cineholland.nl வந்து காம்ப்ரமைஸ்டு வெப்சைட் வந்து cineholland. ரீடைரக்ட் ஆனது இது. அதுதான். ஓகேவா? எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரீடைரக்டட் சைட்டு வந்து இது, காம்ப்ரமைஸ்டு சைட் இது, compromised site is cineholland. Okay,
54 காப்பி ஏன் காப்பி ஆகலை? இதுதான் காம்ப்ரமைஸ்டு சைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங். ஓகே, கூல். ஸோ ரீடைரக்டட் சைட் வந்து இது. ஓகேவா, பேசிக்காக இதுதான் வந்து பண்ணுது நம்மளுக்கு. கூல். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் லைக் ஃபினிஷ்டு. இனி ஒரு 10 minutes தான், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். Extract the exploit files. What are the MD file hashes? MD file hashes நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். நம்ம இவரு கூட கேட்டிருந்தார், நம்ம மிஸ்டர் பிளாக் வந்து எப்படி ஹேஷ் ஜென்ரேட் பண்ணும்போது கேட்டிருந்தபோது நம்ம வந்து என்ன பண்ணோம், MD5 சம்மு ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 கரெக்டாக இப்படி தான் பண்ணோம். இதுதான் வந்து ஹேஷஸ்ஸு. பேசிக்கலி வாட் இட் மீன்ஸ் இஸ் திஸ். ஓகே, இது வந்து பேலோடு, ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா பேலோட் தட் வாஸ் டெலிவர்ட். இது ரெண்டும் தான் எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் மீன்ஸ். தென் வைரஸ் டோட்டல் டோன்ட் ஷோ ஆல் த வைரஸ் டோட்டலில் வந்து இதை செக் பண்ணலாம். வி ஹவ் ஆல்ரெடி செக் டேட் கரெக்டாக இருந்தால் செக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2 எக்ஸ்ப்ளாய்ட்டு, ஒரு PCAP ஃபைல் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, தட்ஸ் வாட் ஐ திங்க் தே ஆர் பேசிக்லி ஆஸ்கிங்னு நினைக்கிறேன். வில் சி எங்கே கேட்டிருக்காங்க. அதான் extract the exploit files. What are the MD files? கண்டுபிடிச்சாச்சு. Virus total doesn't show all the VRT rules under the Snort alert section for the PCAP analysis. If you run your own version of Snort, VRT rule set are registered as user or sub-user. ஓகே, இந்த இடத்துல லோக்கலாக ரன் பண்ண சொல்கிறாங்க. ஸ்னாட்டை வந்து எப்படி செட்டப் பண்ணலாம், அவுட் டு செட்டப் ஸ்னாட்டை. வைரஸ் டோட்டலில் வந்து விஆர்டி ரூல்ஸு, அதாவது விஆர்டி ரூல்ஸ் அண்டர் வாட் இஸ் வைரஸ் டோட்டல் ரூல்ஸ் தான் நினைக்கிறேன். சிஸ்கோ டாலஸ். ஓகே, விஆர்டி vulnerability research team VRT. ஓகே, vulnerability research team rules போல இது. they provide comprehensive இதுக்கு ரிலேட்டடாக VRT ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். த்ரெட் டிடெக்ஷன் இஸ் கிரியேட்டட் பை சிஸ்கோ டாலஸ் டீம் வந்து இது வந்து vulnerability research team வந்து VRT ரூல்ஸ்னு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறதுனா, அவங்க வந்து ரூல்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிராஃபிக் வந்து நம்ம கேப்சர் பண்ணி அடுத்து அனலைஸ் பண்ணணும்னு அலர்ட் ட்ரிகர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸு. இந்த இடத்துல பேசிக்காக கொஸ்டின் என்னென்னா, நம்மளே வந்து ஒரு என்ன செய்ய சொல்கிறாங்க, ஒரு செட்டப் பண்ண சொல்கிறாங்க. என்ன செட்டப்னா, அதாவது வைரஸ் டோட்டல் வந்து எல்லா விஆர்டி ரூல்ஸையும் ஸ்னாட் அலர்ட்ஸுக்கு கீழே காட்டாதுன்றான். ஸ்னாட் அலர்ட்ஸ்னால் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா விஆர்டி ரூல்ஸ் எங்கே ஸ்னாட் அலர்ட்ஸில் இங்கே காட்டாதுன்றான். potentially sensitive data, bad traffic, attempted இதுதான் விஆர்டி ரூல்ஸ். இதுதான் வந்து விஆர்டி ரூல்ஸ் பேசிக்காக. இது எல்லாத்தையும் காட்டாதுன்னு சொல்கிறான். நம்மளை வந்து தனியாக எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் பேசிக் கொஸ்டின். ஸோ நீங்களே வந்து செட்டப் பண்ணுங்கள், ஸ்னாட்டை செட்டப் பண்ணி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கன்றான். வைரஸ் டோட்டல் டசன்ட் ஷோ ஆல் த விஆர்டி ரூல்ஸ் அண்ட் ஸ்னாட் அலர்ட் செக்ஷன் ஃபார் த PCAP analysis. If you run your own version of Snort with rule set as registered user or a subscriber, what RLC rules fire? அதாவது நீங்கள் ஸ்னாட் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கெட் தூக்கி அதில் போட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரி ரூல் செட்லாம் வந்து ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறான். we just basically look at configure Snort. Snort is a tool. Okay,
நான் ஆர்ம் யூஸ் பண்ணுறதுனால அது கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்தா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிடும். Next, let's go ahead. ஸோ அவனே வந்து ஸ்னாட் அலர்ட் இப்படி தான் ஸ்னாட்டை செட்டப் பண்ணுன்ற மாதிரி வீடியோ கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து லோக்கலாக வந்து அவங்க டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறாங்க, கான்ஃபிகரேஷன்லாம் மாற்றுறாங்க. தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் டு டூ டு செட்டப். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து கஷ்டமாக நீங்கள் உங்கள் லேபில் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பிங் பண்ணி எப்படி ஸ்னாட் வந்து கேப்சர் பண்ணுதுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ சும்மா வந்து how to analyze PCAP file in snort அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, to analyze PCAP files snort you must offline or packed read mode using R flags. This tells on how to see VRT rules. To analyze PCAP file, inspect VRT rules in snort, use R flag offline packet, text local directory or official commit resource. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில செட்டப்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அப்போ தான் வந்து பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ டு டூ. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இதில் ஃபுல்லாக காட்டாது, அவனோட ஆன்சர் இல்லை இது. ஆக்சுவலாக ஆன்சர் பண்ணும் தான், பட் இந்த ஸ்னாட் அலர்ட்ஸில் இங்கே வந்து ஃபுல் ரூல்ஸை காட்டாது. நீங்கள் தனியாக வந்து ஸ்னாட்டை ரன் பண்ணுங்கள், இந்த ஸ்னாட் அப்ளிகேஷனை நீங்கள் பில்டு பண்ணுங்கள், நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் அந்த PCAP ஃபைலுக்கு மேலே ரன் பண்ணுங்கள். இந்த PCAP ஃபைலுக்கு மேலே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம், அந்த PCAP ஃபைலுக்கு மேலே ரன் பண்ணி என்னென்ன VRT ரூல்ஸ்லாம் ட்ரிகர் ஆகுது, VRT ரூல்ஸ் வல்னரபிலிட்டி ரிசர்ச் என்ன சொன்னாங்க VRTனா, வல்னரபிலிட்டி ரிசர்ச் டீம், அவங்க அதான் VRTன்னு வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, திஸ் இஸ் வாட் பேசிக்லி மீன்ஸ். இதை நீங்கள் வந்து VRT ரூல்ஸ் நாட் என்னென்ன ட்ரிகர் பண்ணுது லோக்கலாக இருந்து கண்டுபிடிங்கன்றாங்க. ஸோ we have ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் த, இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். அந்த MD5 ஹேஷோட வேல்யூ எடுத்து போட்டுறாங்க பேசிக்காக. இதுதான் அந்த வேல்யூஸு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ யா, திஸ் இஸ் வாட் அவர் ஆன்சர்ஸ் ஆர். இது ஃபைனல் வந்து நம்ம செட்டப் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். செட்டப் pass the PCAP file to know the VRT rule set fired by snort. Okay, so this is what basically the answer is for the final question. I think it is visible for you to see. So this is what basically means. Okay la, so I think I have answered all the questions. ஒரு 10 minutes கொடுக்குறேன், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ஜென்ரல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பிகாஸ் we have been like asking several doubts. நான் அதில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தயக்கப்படாமல் கேளுங்க. I will answer it because we will be live until like 8 PM வரைக்கும் லைவில் இருப்போம். 8 minutes இருக்குது. எந்த ஜென்ரல் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்குங்க, நான் will answer it. நீங்கள் இன்பிட்வீன் செஷன் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க என்கிட்ட டவுட்டு. ஈவன் பொன்னம்மாள் ஆஸ்க்டு ப்ரோ வேர் டு பொன்னம்மாள் டவுட்லேருந்து ஆரம்பிப்போம். அவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, ப்ரோ வேர் டு லேர்ன் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபுல்லி, ஐ எம் சர்ச்சிங் பட் ஐ கான்ட் ஃபைண்ட் பெஸ்ட் வே. இது லேர்னிங்னு பார்க்குறது பைத்தான் லேர்னிங்கை நீங்கள் ஏஐ கிட்ட கற்றுக்கலாம் தான், தட் இஸ் ஆல்சோ அ குட் வே. பட்
I'd prefer go to W3 schools, learn it from here, learn syntax என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கோட் சேலஞ்சஸ் போவாங்க, சின்டாக்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா பைத்தன் கெட்டிங் ஸ்டார்டட் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டடில் இன்ட்ரோவில் ஆரம்பித்து அதான் பண்ணாமல் அதுதான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அகெயின். ஸோ W3 ஸ்கூல்ஸ்க்கு போங்க. இங்கே பைத்தன் ஹோமில் ஆரம்பித்து இன்ட்ரோவில் போயிட்டு கெட்டிங் ஸ்டார்டட் போயிட்டு சின்டாக்ஸ் அவுட்புட் கமெண்ட்ஸ் இப்போதைக்கு விட்டுருங்க. கமெண்ட்ஸ் கூட படிச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, இது எல்லாமே படிங்க. ஓகே, படிக்கிறத தாண்டி படிக்கணும்னு இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரீடிங், யூ ஷுட் லைக் எக்ஸ்பெரிமெண்ட் இட். இங்கே வந்து ட்ரை யுவர் செல்ஃப் கொடுத்து இங்கே விளாண்டு பார்க்குறது வேறு, உங்களோட லோக்கல் லேப்டாப்பில் நீங்கள் ரன் பண்ணுறது பார்க்குறது வேறு. ஸோ யூ கேன் ஜஸ்ட், நான் வந்து திஸ் இஸ் அ மேக், இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ மேக் ஆர் யூ ஹாவ் அ லைக் ஐட் ரெக்கமெண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ மேக் யூ கோ வித் உபன்டு ஆர் லினக்ஸ். ஓகேவா, லினக்ஸில் போயிட்டு அதுலேயே வந்து நான் இப்படி தான் லேர்ன் பண்ணேன் ஒவ்வொன்றா. பைத்தன் 3 கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்பிரட்டட் செல் வரும். ஓகேவா, பிரிண்டர் ஹலோ, இது ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ணும். நான் சொல்ல புரியுதா? ஸோ A = 10 அப்படின்னா B = 20னா A* B என்னன்னு கேட்டேன்னா 200, A* 2 அப்படி 3னா 30. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் சின்னதாக நான் லேர்ன் பண்ணேன். ஓகேவா, இங்கே படிச்சுட்டு சைட் பை சைடு இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு உபன்டு இருந்துச்சுன்னா உபன்டுவில், மேக் இருந்துச்சுன்னா மேக்கில் பைத்தன் 3 போட்டிங்கன்னா அவனே இன்டர்பிரேட்டர் கொண்டு வந்துடுவான். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதுலேயும் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் தான். பட் ஐ ப்ரிஃபர் இது கிளியர் பண்ணிட்டு இப்படி ரன் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து அது கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் இம்சை. இது போய் அங்கே போய் இன்டர்பிரேட் பண்ணிட்டு வரும். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதை லோக்கலாக ரன் பண்ணுறது உங்களுக்கு ரியல் டைம் ஃபீலிங் கொடுக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் திஸ், கோ வித் திஸ், லைக் யூசர் இன்புட் நான் என்ன எப்படி எடுக்கிறது, அப்புறம் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு வாங்க. லேர்ன் பண்ணிட்டு இங்கே பைத்தான் ஊப்ஸ் கிளாஸஸ் படிக்கிறீங்கன்னா படிங்க. இட் வில் பி ஆல்சோ ஹெல்ப்ஃபுல். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, அப்புறம் வந்து மாடியூல்ஸ், பைத்தான் மாடியூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் அப்புறம் போகலாம். பட் இப்போ பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இதில் கவர் பண்ணிடுவீங்க, பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இது ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா, பண்ணிவிட்டு ஹேக்கர் ரேங்க் போங்க. ஹேக்கர் ரேங்க் போயிட்டு பைத்தான் சேலஞ்சஸ்ன்னு கொடுங்க. சால்வ் பைத்தான் இருக்கா பார்த்தீங்களா, இப்படி இருக்குது. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மை அக்கௌண்ட். இங்கே வந்துட்டு ஸ்கில்ஸில் இருக்குல்ல, இதில் வந்து இப்படி சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு டைம் விளாட போகிறீங்க அப்படின்னா இது பேசிக்ஸு, ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸு, பைத்தான் பேசிக்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஈஸி கொடுத்துக்கோங்க. ஈஸி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது ஃபில்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் வேணும், சப்டொமைன்ஸ் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கணுன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். இதில் போய் ஒவ்வொரு சேலஞ்சாக சால்வ் பண்ணுங்கன்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் லைக் லேர்னிங் வேர் டு ஸ்டார்ட் பைத்தான், ஹவு டு லேர்ன் பைத்தான். பொன்னம்மாள் கேட்ட மாதிரி இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ லேர்ன். திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டார்ட் டு லேர்ன். இதுக்கப்புறம் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணணும் பைத்தான் வச்சு. ஸோ தட் வில் கிவ் யூ மோர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் இந்த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு மறுபடியும் ரெஃபர் பண்ண வருவீங்க, டாக்குமெண்டேஷன் படிக்கிறதுக்கு வருவீங்க. ஓகேவா, ஸோ தட் வில் மேக் யூ என்ன சொல்கிறது மோர் ஸ்ட்ராங் நீங்கள் ரியல் டைமாக வந்து நீங்கள் பண்ணும்போது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். ஸோ யூ ஹேவ் 4 minutes left to answer other questions, to ask other questions. ஸோ ஆல்ரெடி வந்து தமிழரசன் வந்து நம்மள்ட்ட டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, நான் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சர்டிஃபிகேட் கம்பெனி வேலிட் பண்ணுவாங்களா? நீங்கள் அஃபீஷியல் சர்டிஃபிகேஷனே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் காம்டியா முடிங்க, இல்லாட்டி OSCPA முடிங்க, இல்லாட்டி யூ கேன் ஆல்சோ டூ சான்ஸ், வாட் எவர் சர்டிஃபிகேட் இட் கேன் பி. ஓகேவா, என்ன சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் முடித்தாலும் அது வந்து ஐ ஆன்சர் யார் கௌரி சங்கர், நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி அவர் இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தார், அதை ஆன்சர் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸாக. ஸோ இவர் வந்துட்டு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் முடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இட் வில் ஆல்சோ ஆன்சர் யுவர் கொஸ்டின் கௌரி சங்கர். ஸோ யூ கேன் லிசன் டு இட் ஆல்சோ. ஸோ இப்போது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் பேஸ்டு கவர் பண்ணும். ஓகேவா, ஒரு சிலது ப்ராக்டிக்கல் கவர் பண்ணும்.
ஸோ இட் இஸ் நாட் அபவுட் கம்ப்ளீட்டிங் த சர்டிஃபிகேட். கம்ப்ளீட்டிங் த சர்டிஃபிகேஷன் இஸ் த மெயின் ஜாப். பட் அதுலேருந்து என்ன ஸ்கில் செட் கெயின் பண்ணீங்க? நீங்கள் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும் சர்டிஃபிகேட்டு. உள்ளே போனீங்கன்னா மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன டைப் ஆஃப் டெக்னிக்கல் கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, அதை பேஸ்டு தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இப்போ க்ளவுட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளவுடை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஜஸ்ட் லைக் தென் நான் கொஸ்டின் அதாவது சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேன் அதனால் என்னை வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. திஸ் சேம் அப்ளைஸ் டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆல்சோ. நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் வேணால் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ்னாலும், சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்னாலும். நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் பேர் தெரியாத இன்ஸ்டிடியூட் வச்சுட்டு நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா தட் வில் ஹாவ் அ லிட்டில் வேல்யூ. பட் எண்ட் ஆஃப் த டே சர்டிஃபிகேட் முடிக்காமல், எந்த கோர்ஸும் முடிக்காமல் நல்ல சைபர் செக்யூரிட்டி ஜாப் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தே ஹாவ் அ ரைட் ஸ்கில் செட். எதை லேர்ன் பண்ணணும்? பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை தாண்டி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. தே நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி பேசிக்லி. ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அதை வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க. எப்பயுமே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இப்போ ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. தே ஓன்ட் பி டூல் டிபெண்ட். நீங்கள் கேலி லினக்ஸ் போயிட்டு நான் கேலி லினக்ஸில் 4 டூல் எனக்கு ரன் பண்ண தெரியும். மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் டூயிங் இட். கேலி லினக்ஸில் 4 டூல் தூக்கி ரன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேலி லினக்ஸில் தூக்கிட்டு 4 டூலை ரன் பண்ணிட்டு ஹேக்கர் ஆகிட்டேன்லாம் சொல்ல முடியாது. அதேமாதிரி சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் முடிச்சுட்டு சிஹெச் முடிச்சுட்டு நான் பெரிய ஹேக்கர்லாம் சொல்ல முடியாது. ஓகே? So those are all the misconceptions that is happening. So they may consider, they may not consider, and at the end of the day எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கான்றதான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட், கெயின் யர் ஸ்கில் செட், லேண்ட் இன் அ ஜாப். இப்போ கௌரி சங்கர் ஆன்சருக்கு வரேன். Hi Giri, as a non-IT person, how can I get into cybersecurity as a fresher? I want to learn the fundamentals and foundations strong in theoretical manner and then only I can get into tools. கண்டிப்பாக கௌரி சங்கர், that is the right way. நீங்கள் தியரிட்டிக்கலாக பண்ண ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். நான் லாஸ்ட் லைவில் இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? சின்ஸ் யூ ஆர் இன்டு நான் டெக்னிக்கல், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். யூ கேன் நான் ஐடி, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். எனிஒன் கேன் கெட் இன்டு எனிதிங். ஐ நோ ஃபியூ பீப்புள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சைபர் செக்யூரிட்டி வந்தவங்களாம் இருக்காங்க. தட் இஸ் அன் எக்ஸப்ஷன். அவங்க எப்படி வந்தாங்க? தே லேர்ன்ட் வாட் இஸ் நீடட். They learned the basics and fundamentals. They learned what is needed for the industry right now. They learned what is needed for the particular role. நீங்கள் அஃபென்சிவ் செக்யூரிட்டியா, டிஃபென்சிவ் செக்யூரிட்டியா, அதாவது ரெட் டீமா, ப்ளூ டீமிங்கா, அந்த ரோலு என்ன ரோலுக்கு போக போகிறீங்க, ஸோ அந்த ரோலுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் இட் இஸ் அ பெட்டர் திங். நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக படித்தாலும் ஒரு சில பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸே நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி சிடிஎஸ் விளாடணும், நான் காட்டுற இந்த ஓவர் த வயர் ஆகட்டும், இல்லாட்டி இந்த மால்வேர் டிராஃபிக் அனாலிசிஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ப்ரைவேட் ஐபி பப்ளிக் ஐபின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நான் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்தேன். ஸோ கோ டு தட் ஃபஸ்ட் வீடியோ, வாட்ச் வாட் ஐ டோல்டு. நான் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். என்டிஆர்னா என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்ஸ் படிக்கவே ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ்லாம் ஒரு திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ ரோட் மேப்னு சொல்லுவாங்க கௌரி சங்கர். ஸோ திஸ் இஸ் நாட் லைக் அ ரோட் மேப். ஒருத்தருக்கு இது அப்ளை ஆகும், இன்னொருத்தருக்கு இது அப்ளை ஆகும். ஓகேங்களா? பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கவரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹவு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ், ஹவு அண்ட் இன்டர்நெட் ஒர்க்ஸ், நெட்ஒர்க் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது. ஓகேவா? அதான் நெட்ஒர்க், இன்டர்நெட், பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி, ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன, க்ளவுடு, அஸ்யூரு, ஜிசிபி, தென் ஏடபிள்யூஎஸ், இந்த மாதிரி க்ளவுட் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்னது, ஓஎஸ் இன்டர்னல்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லினக்ஸ், விண்டோஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறது கிடையாது. உபன்டு ஆர் லினக்ஸ், கேல் லினக்ஸ் யூஸ் பண்ண தெரியறது கிடையாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்னல்ஸ்ன்றது கர்னல் லெவலில் தெரிஞ்சிருக்கணும், கர்னல் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், உள்ளே என்னென்ன ப்ராசஸ், ஷெல்லாம் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ தோஸ் ஆர் ஆல் த திங்ஸ் யூ நீட் டு கவர் ஸோ தட் யூ கெட் அ ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் ஆன் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். You need to almost know how to compile the operating system. Compile na new operating system compile பண்றது. There is something called Linux from scratch where you create your own operating system. So you learn, do stuffs. Okay, so the operating system fundamentals, basics and fundamentals, and then like cryptography இருக்கு. So there are these things. அதுக்கப்புறம் programming, and then we have AI. So integrating these things would make you ஸ்ட்ராங் இன் லைக் இந்த மாதிரி விஷயங்களில் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் கான்செப்ட்ஸ். அண்ட் தென் வெப் அப்ளிகேஷன், நீங்கள் பென் டெஸ்டராக இருந்தால் மட்டும்தான் வெப் அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணுன்றதுலாம் கிடையாது. ஈவன் தோ இஃப் யூ ஆர் இன் அ ப்ளூ டீம், யூ ஷுட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் வாட் வெப் அப்ளிகேஷன் இஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விச் வில் மேக் யூ
know some basics about it. இப்போ வந்து வெப் பேஸ்டு அட்டாக் நடக்குது அப்படின்னா நீங்கள் அட்டாக் ரெப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வந்து அட்டாக் நடந்திருக்கு, லாக்ஸை நான் எப்படி செக் பண்ணுறது, அவங்க என்ன பேட்டர்னில் அட்டாக் பண்ணியிருக்காங்க, பேத் ட்ராவல்சல் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி ரிவர்ஷல் எடுத்திருக்காங்களா, இல்லாட்டி வாட் ஹஸ் ஹேப்பன், டிட் தே டூ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காங்களா, சர்வர் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்ஸையும் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தா தான் தெரியும். யூ ஷுட் ஆல்சோ லைக் ப்ரஷ் அப் இட் இன் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன்னா படித்தா அது மறந்துடும். பட் ரியல் டைமாக நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் யூ நீட் டு கவர். இது வந்து ஒன் டே ஆர் 1 வீக் ஆர் லைக் 1 மந்த் கிடையாது. திஸ் இஸ் அ ஹியூஜ் கான்செப்ட். நான் அதனால் பயங்குறுத்தலை, இதெல்லாம் வந்து படிக்க முடியாது இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் சொல்ல நான். இட் டேக்ஸ் சம் பேஷன்ஸ் டு லேர்ன் அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா, நான் ஒரு சீரீஸ் பண்ணி எடுத்திருப்பேன், லைக் ஓவர் த வயர் பண்டிட். அதில் எப்படி லினக்ஸ் சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த லினக்ஸ் சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்ம ரியல் டைம் அட்டாக்கை நம்ம எப்படி பண்ணுறது, அதை எப்படி டிடெக்டிவும் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட்டும் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக ஓரளவுக்கு நம்ம கேமிஃபைடு வேல வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் சேலஞ்சஸ். தட்ஸ் வாட் பேசிக்லி ஹேப்பன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஐ வாண்டட் டு கவர். ஸோ ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யூ. இது வந்து சிங்கிள் ரிசோர்ஸ் கிடையாதுங்க. பட் டோன்ட் கோ வித் தீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, தியரிட்டிக்கல் பண்ணதுக்கப்புறம் நான் டூல்ஸை கை வைப்பேன் அப்படின்னா தட் இஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். நீங்கள் தியரிட்டிக்கலில் படித்து டூலில் கை வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. யூ டோன்ட் நோ ஹவ் அ டூல் ஒர்க்ஸ். என்மேப் ரன் பண்ணுறீங்கன்னா என்மேப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது, சாக்கெட் ப்ரோக்ராமிங் இருக்குது கரெக்டாக. ஸோ அது சாக்கெட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வை நோயிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். So those are all the things I wanted to cover. I think I've answered your question. So yeah, I think almost time. So 8:05 ஆயிடுச்சு. What I have covered almost. I have answered almost. Bro, I don't have Mac. Yeah Zorin OS Ubuntu யூஸ் பண்ணிக்கோங்க. Zorin என்ன கேள்விப்பட்டில்லையே. இல்லை ஜோரின்லாம் வேணாம், எனக்கு தெரிஞ்சு அதை நான் யூஸ் பண்ணதில்லை. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். உபுண்டு யூஸ் பண்ணிக்கோங்க, விச் இஸ் வெரி லெஸ் வெயிட். ஓகேவா, கம்பேர்ட் டு அதர் ஆப்ரேட்டிங். விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது அது குப்பை. we can like use Ubuntu to do your stuffs. That will be like you can break it, you can fix it. So that will be a good learning. Okay. So I think we can end the live here. Almost like past like 2.5 hours. Okay guys, so this is the end of malware traffic analysis part 2. So we'll come up with another interesting challenge in the next live. இந்த வீடியோ நான் ரெக்கார்டிங்காக கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஆன்சர் இட். ஸோ ஐ ஹோப் you enjoyed it. So share it with your friends who are like interested in cybersecurity, and don't forget to subscribe to the channel so that you stay tuned on the lives and upcoming technical videos on cybersecurity. So have a good day. Bye guys. Bye.